पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ नमो नारायणाय। पूर्वभागं श्रीवैशम्पायन उवाच श्रुत्वा धर्मानशेषेण पावनानि च सर्वशः युधिष्ठिरः शान्तनवं पुनरेवाभ्यभाषत। युधिष्ठिर उवाच किमेकं दैवतं लोके किं वाप्येकं परायणं स्तुवन्तकं कमर्चन्तः प्राप्नुयुर्मानवा शुभं को धर्मः सर्वधर्माणां भवतः परमो मतः किं जपन्मुच्यते जन्तुर्जन्म संसारबन्धनात्। श्रीभीष्म उवाच जगत्प्रभुं देवदेवमनन्तं पुरुषोत्तमं स्तुवन्नाम सहस्रेण पुरुषः सततोतितः तमेव चार्चयन् नित्यं भक्त्या पुरुषमव्ययं ध्यायन् स्तुवन् नमस्यंश्च यजमानस्तमेव च अनादिनिधनं विष्णुं सर्वलोकमहेश्वरं लोकाध्यक्षं स्तुवन् नित्यं सर्वदुःखादिगो भवेत् ब्रह्मण्यं सर्वधर्मण्यं लोकानां कीर्तिवर्धनं लोकनाथं महद्भूतं सर्वभूतभवोद्भवं येष मे सर्वधर्माणां धर्मोऽधिकतमो मतः यद्भक्त्या पुण्डरीकाक्षं स्तवैरर्चे नरः सदा परमं यो महत्तेज परमं यो महत्तपः परमं यो महद्ब्रह्म परमं यः परायणं पवित्राणां पवित्रं यो मङ्गलानां च मङ्गलं दैवतं दैवतानां च भूतानां यो व्ययः पिता यतः सर्वाणि भूतानि भवन्त्यादियुगागमे यस्मिंश्च प्रलयं यान्ति पुनरेव युगक्षये तस्य लोकप्रधानस्य जगन्नाथस्य भूपते विष्णोर्नाम सहस्रं मे शृणु पापभयापहं यानि नामानि गौणानि विख्यातानि महात्मनः ऋषिभिः परिगीतानि तानि वक्ष्यामि भूतये। நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் முதல் ஸ்லோகம் பார்த்துட்டு இருக்கோம். முதல் ஸ்லோகத்தில் முதல் நாமம் விஸ்வம் அப்படின்ற சப்தத்துக்கான வியாக்கியானம் போயிட்டு இருக்கு. இந்த விஸ்வம் சப்தத்தோட அர்த்தத்தெல்லாம் ஆச்சாரியா சொல்லிட்டு விஸ்வம்னா சமஸ்தம், இந்த லோகத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் பேர் விஸ்வம்னு பேர், மொத்தமாக இருக்கிறது. எது மொத்தமாக இருக்கு அப்படின்னா சகுனமா ஈஸ்வரன் தான் எல்லா நாமரூபங்களோடும் சேர்ந்தும் சகுன ஈஸ்வரனா இருக்கார். அவர் தான் நாமரூபங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு பார்த்தீங்கன்னா நிர்குணமா அவர் தான் இருக்கார். சர்வம் பிரம்ம இவ, சர்வம் பிரம்ம இவ, சர்வமும் பிரம்மமாத்தான் இருக்கு. அதை நிரூபணம் பண்ணதுக்கு பிறகு நாமத்தை சொல்லியாச்சு. அதுக்கான நாமம் ஓங்காரம். சகுன ஈஸ்வரனுக்கு பேரும் ஓங்காரம், நிர்குண ஈஸ்வரனுக்கு பேரும் ஓங்காரம். சொன்னதுக்கு பிறகு சர்வாத்ம பாவத்தை ஆச்சாரியார் பேசிக்கிட்டே வந்தபோது லாஸ்ட்ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈஸ்வரனோட நாமத்தோட மகிமையை பேசிக்கிட்டே வந்தோம்.
அந்த ஈஸ்வரனை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம இஷ்டப்பட்டதெல்லாம் அடையணும் அப்படின்னும் போது, நான் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கிளாஸ்ல முடிச்சிருக்கோம். தன்மயத்வேன கோவிந்தம் இத்தி ஏதத்து தாலபிய நான்யதா கோவிந்தம் ஏத்தி ஏதத்து தால்பிய நான்யதா. தன்மயத்வேன கோவிந்தம் ஏத்தி. இந்த கோவிந்தனை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அடையணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பக்தி பாவத்தினால மட்டும்தான் அந்த கோவிந்தனை அடைய முடியும் அப்படின்னு வந்து ஏதத்து தால்பிய நான்யதா. இது கண்ணியமா வேற மெத்தடாலஜி எதுவுமே இந்த உலகத்துல இல்லை, ஷார்ட்கட்லாம் இல்லை. சுவாமி எப்படி சுவாமி அந்த பகவானை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி தன்மயமாகணும்னா என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னு யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோகங்கள் நிறைய இருக்கு. தன்மயமாகிறதுனா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, 8th சாப்டர்ல தான் நம்ம அதுக்காக தான் பார்க்க போறோம். சதா காலமும் 8வது சாப்டர்ல இருந்து 12வது சாப்டர் வரைக்கும் பகவத்கீதையில வந்து பார்த்தீங்கன்னா அந்த தன்மயம் ஆகிறதுக்கு, பகவான் மயமா ஆகிறதுக்கான மெத்தடு தான் சொல்ல போகுது. பகவத்கீதையில ஆரம்பிக்கும் போதே 7வது அத்தியாயம் ஆரம்பிக்கும் போதே பிரதிஜ்ஞா வாக்கியம் அப்படின்னு ஒன்று ஆச்சாரியர் ஆரம்பிச்சார். நான் உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஞான விஞ்ஞானத்தை எல்லாத்தையும் சொல்ல போறேன் மிச்சம் இல்லாம அப்படின்னு ஆச்சாரியர் என்ன பண்ணிட்டாருன்னு 2வது ஸ்லோகத்திலேயே பிரதிஜ்ஞா பண்ணியிருக்காரு. 7வது அத்தியாயத்துல பகவத்கீதையில 7வது அத்தியாயத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஞானத்தை பத்தியும் சொல்ல போறேன், அந்த ஞானத்தை வந்து பார்த்தீங்கன்னா அனுபூதி பண்ணக்கூடிய விஞ்ஞானத்தை பத்தியும் சொல்ல போறேன், மிச்சமில்லாம சொல்ல போறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரியார் சொல்லியிருந்தார். இந்த ஞானம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா விஞ்ஞானம் எப்ப சொல்றீங்க சுவாமினா, ஞானம் தேகம் சவிஜானம் இதம் வக்ஷியாமி அசேஷதக அப்படின்னு சொல்லியிருந்தார். நான் உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஞானத்தை சொல்றேன். ஞானம்னா என்ன அப்படின்னா, ஈஸ்வரன் என்னவா இருக்கார். தன்மயமாகிறதுல அவ்வளவு ஈஸி இல்லை. முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஈஸ்வரன் என்னவா இருக்கார், எப்படி இருக்காருன்னு தெரிஞ்சுக்கணும். அது ஞானம்னு பேர். அப்படிப்பட்ட அந்த ஞானத்தை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அடையணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்படி அவரை அடையணுமோ அதுக்கு பேர் விஞ்ஞானம்னு பேர். அதுக்குதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆச்சாரியார் சொல்றாரு, மையாசக்த மனா பார்த்த அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கும் போது 7:1 ஆரம்பிச்சார். என்னிடத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா மயி ஆசக்த மனாகான்னு முதல்ல 7வது அத்தியாயத்துல முதல் ஸ்லோகத்திலேயே அவர் ஆரம்பிக்கிறார். என்னிடத்திலேயே மனசு வந்து பார்த்தீங்கன்னா எவன் ஆழ்ந்து போய் என்னிடத்திலேயே கலந்து போய் மையாசக்த மனா பார்த்த யோகம் யுஞ்சன் மதாஸ்ரய 7:1 இருக்கிறது பகவத்கீதை 7:1. என்னிடத்திலேயே மனசு வந்து பார்த்தீங்கன்னா லயிச்சு போய் யோகத்தோடு கூடியிருக்கிறவனா, என்னையே சார்ந்திருக்கிறவன் எப்படியோ அசம்சயம் சமக்கிரமாம் யதா ஞாசிசி தச்சுருணும், எப்படி அந்த விதமா இருக்கலாமோ அதை மிச்சம் இல்லாம சந்தேகம் இல்லாம என்கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரனோட சொரூபத்தை சொல்றார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வரனை அடையிறது எப்படி அப்படின்னு சொல்றார். 2 விஷயம்தான் 7வது அத்தியாயத்துல இருந்து 12வது அத்தியாயம் வரைக்கும் விஷயம். அப்ப ஈஸ்வரனை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அடையணும் அப்படின்னு கேட்கும்போது பக்தி யோகம் 12வது அத்தியாயத்துல சொல்றார். 12:8 போட்டுங்க. ஒரு 3-4 கொட்டேஷன் சொல்றேன், அதை வந்து பார்த்தீங்கன்னா எழுதிட்டீங்கன்னா சரியா இருக்கும். 12:8 சொல்றாரு என்னன்னு கேட்டினா, மையே வமன ஆதத்ஸ்வ மயி புத்திம் நிவேஷய நிவசிஷ்யசி மய்யேவ அத ஊர்த்வம் ந சம்சயः. சமாதி யோகத்தை வந்து பார்த்தீங்கன்னா இங்க சொல்றார். மையேவ மன ஆதத்ஸ்வ, என்னிடத்திலேயே மனதை சமாதானம் செய்வாயாக. ஈஸ்வரன்ட்ட சகுண ஈஸ்வரனா இருக்கிற கிருஷ்ணரோ இல்ல சிவனோ ஏதோ ஒரு ரூபத்தை எடுத்துக்கிட்டு அந்த ரூபத்திலேயே சமாதி பண்றது, இல்லைன்னா அவனுடைய நாமத்தை எடுத்துக்கிட்டு சமாதி பண்றது. இதுல ஏதாவது ஒன்ன வந்து பாத்தீங்கன்னா மையேவ மன ஆதத்ஸ்வ, என்னிடத்திலே சமாதி செய்வாயாக. மயி புத்திம் நிவேஷய, உன்னுடைய புத்திய வந்து பாத்தீங்கன்னா என்னிடத்திலேயே பிரவேசம் செய்விப்பாயாக. பகவானையே வந்து பாத்தீங்கன்னா சதா காலமும் சிந்திச்சு 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 அது மயமா ஆகிறது. அப்படி பண்ணின அப்படின்னா நிவசிஷ்யசி மையேவ, நீ என்னிடத்திலேயே வாசம் செய்வாய், என்னிடத்திலேயே வாசம் செய்வாய். அத ஊர்துவம் ந சம்சய, இந்த தேகத்தை விட்ட பிறகு என்னிடத்திலேயே நீ வாசம் செய்வாய் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை.
அப்ப ஜீவிச்சுக்கிட்டு இருக்கும் போது நம்ம வந்து பாத்தீங்கன்னா எப்போ பகவானையே சிந்திச்சு 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 அது மையமா ஆனோம் அப்படின்னா இறந்த பிறகு வந்து பாத்தீங்கன்னா அவனையே அவனிடத்திலேயே வாசம் பண்ணுவோம். அதுக்கு என்ன பேருனா சாயுஜ்யம் அப்படின்னு பேரு. பிரம்மலோகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த உபாசகன் பிரம்மலோகத்துக்கு போறான், பக்தன் அந்த பகவானிடத்திலேயே வாசம் செய்யறான் சாயுஜ்யத்தையோடு, நான் அவன் அப்படின்ற எண்ணத்தோடு அவனாவே இருக்கான் அப்படின்னு சொல்லியிருக்கு. சாமி அதை அடையறதுக்கு என்ன சாமி உபாயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை அடையறதுக்கு உபாயம் 12:9 அடுத்த ஸ்லோகத்திலே சொல்லுது. சமாதி பண்ண முடியல அப்படின்னா என்ன பண்ணினா, அத சித்தம் சமாதாத்தும் நசக்னோஷி மயிஸ்திரம் அபியாசயோகேன ததஹ மாமிச்சாப்தும் தனஞ்சய. ரொம்ப தெளிவு. ஒன்னால வந்து பாத்தீங்கன்னா என்னிடத்துல சமாதி பண்ண முடியல அப்படின்னா, அத சித்தம் சமாதாத்தும், இந்த சித்தத்தை பகவானிடத்திலேயே சமாதி பண்ண முடியல அப்படின்னா, ந சக்னோசி மயிஸ்திரம், ஸ்திரமா என்னிடத்திலேயே உன்னோட மனசை சமாதி பண்ண முடியலன்னா, கலக்க முடியல அப்படின்னா, தன்மயமா ஆக முடியல அப்படின்னா, அந்த தன்மயமா ஆகறதுக்கான அபியாச யோகத்தோடு, அபியாச யோகேன ததக மாமிச்சாப்தும் தனஞ்சய, என்ன பண்ணு அப்படின்னா அபியாச யோகத்தினால என்னை நீ என்ன பண்ணு அடைவதற்காக முயற்சி செய்வாயாக அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 12:9 சொல்லிட்டேன். அப்ப என்ன பண்ணணும்னா, பகவானை அடையறதுக்கான முயற்சிக்கு பேர் என்னன்னா, ஒரு பயிற்சி பண்றோம், ஒரு பிராக்டிஸ் பண்றோம், அதுக்கு பேரு அபியாச யோகம் அப்படின்னு பேரு. சரி, அபியாச யோகத்துக்கு என்ன சுவாமி கிளாரிட்டியா எனக்கு சொல்லுங்களேன் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, 8ல வந்து பாத்தீங்கன்னா 7:8 8வது அத்தியாயம் 7வது ஸ்லோகம் 8வது ஸ்லோகம் 2 ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றார், தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மாமனுஸ்மர யுத்யச மய்யர்பிதமனோ புத்திஹி மாமே வைஷ்யஸ்ய சம்சயம். அற்புதமான ஸ்லோகம். 8வது அத்தியாயத்துல 7வது ஸ்லோகம். என்ன பண்றது? அபியாச யோகம்ன்றதுக்கு அர்த்தம் என்ன சுவாமி அப்படின்னா, தஸ்மாத் சர்வேஷு காலேஷு, எல்லா காலங்களிலும் வந்து பாத்தீங்கன்னா என்னையே நினைச்சுக்கிட்டு யுத்தமும் பண்ணு. நல்லா முக்கியமா பாருங்க. அப்ப என்ன அர்த்தம்? எந்த காரியம் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் ஈஸ்வர ஸ்மரணத்தை பண்ணிக்கிட்டே காரியம் பண்றது. மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா அதை என்ன பண்ணணும், இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டே வரணும். எல்லா காரியங்களுக்கு பின்னாடியும் ஈஸ்வர ஸ்மரணம் போயிட்டே இருக்கணும். சர்வேஷு காலேஷு, ஃப்ரெஷ் அவுட்ல இருக்கும் போதும் குளிக்கும் போதும் நம்ம வந்து ஐயோ பவித்திரம் இல்லையேனா அப்படின்னு நினைக்கிற காலத்துல, எல்லா காலத்திலையும் ஐயோ நான் வந்து பகவானை நினைக்கலாமா, பகவானை நினைக்கிறதுக்கு எந்த காலம் இல்லை, எல்லா காலத்திலையும் பகவானை நினைக்கணும். அப்ப எல்லா காலத்திலையும் பகவானோட சிந்தனையே இருந்துகிட்டு யுத்தத்தையும் பண்ணணும். என்ன காரியம் அவங்கவுங்களுக்கு இருக்கோ அந்த காரியத்தையும் பண்ணிக்கிட்டு மையர்ப்பித மனோபுத்தி, இந்த இந்திரியம் மனசு புத்தி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா புத்தியும் மனசும் வந்து பாத்தீங்கன்னா பகவான் இடத்துல இருக்கணும். இந்த இந்திரியங்களும் இந்த தேகமும் வந்து பாத்தீங்கன்னா வெளியில கர்மங்களை பண்ணிக்கிட்டு இருக்கணும். மனசையும் புத்தியை என்ன பண்ணணும், மையர்ப்பித்த மனோபுத்தி, புத்தியில வந்து பாத்தீங்கன்னா பகவானை தான் வந்து பாத்தீங்கன்னா பிக்ஸ் பண்ணணும், இவர் தான் அடையணும் அப்படின்னு. மனசுல வந்து பாத்தீங்கன்னா அவரை அடையறதுக்காக அவரையே சிந்தனை பண்ணணும். இத பண்ணிக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா மையர்ப்பித்த மனோபுத்தி, எவன் இந்த விதமா என்னிடத்தில் புத்தியை அர்ப்பணம் பண்ணிட்டு சங்கல்பம் பகவான் தான் அடையணும்னு சங்கல்பம் பண்ணிக்கிட்டு மனசுனால சதா என்னையே சிந்திச்சுக்கிட்டு இருக்கானோ அவன் என்னையே அடைவான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அப்ப அபியாச யோகம் தான் என்னது, தன்மயமாகிறதுக்கான சாதனம் அபியாச யோகம். அதை வந்து பாத்தீங்கன்னா 8:8 இன்னும் ரொம்ப கரெக்டா சொல்லுது. 8:8 சொல்லுது, அபியாச யோக யுக்தேன சேதசா நான்யகாமினா, அபியாச யோக யுக்தேன சேதசா நான்யகாமினா பரமம் புருஷம் திவ்யம் யாதி பார்த்தானு சிந்தயன். அந்த பகவான் வந்து அபியாச யோகத்தினால வந்து பாத்தீங்கன்னா அபியாச யோகத்தோடு கூடினவனாக. அபியாச யோகம்னா என்ன சுவாமி? ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா சொல்றாரு என்னன்னா, சேத்தசா நான்யகாமினா, இந்த சித்தம் மனசுனால வேற எந்த ஒன்றையும் சிந்திக்காமல் சதா காலமும் பகவானையே சிந்திக்கிறது.
தைலதார மாதிரி ஒரே சிந்தனை பகவானை பத்தி. ஓம் 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 உள்ளுக்குள்ளார ஓங்காரம் வந்து பாத்தீங்கன்னா சதா போயிட்டே இருக்கணும். அது மாதிரி இருந்துகிட்டு வந்து பாத்தீங்கன்னா வேற எந்த ஒன்றையும் சிந்திக்காமல் எவன் இருக்கிறானோ அதுக்கு பேர் அபியாச யோகம்னு பேர். காலையிலையும் சாயந்தரத்துலையும் மத்தியானத்திலையும் கேப் இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா காலத்திலையும் உள்ளுக்குள்ளார அவனோட சிந்தனை போயிட்டே இருக்கணும். அவனோட நாமத்தை நினைச்சுக்கிட்டே இருக்கணும். சொல்ல போறார் பின்னாடி ஓங்காரத்தை சொல்லு அப்படின்னு சொல்ல போறார். 4வது முறையா சொல்ல போறார். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஓங்காரத்தினால வந்து பாத்தீங்கன்னா சொல்லிக்கிட்டே நினைக்கணும். என்ன ஓங்காரத்தினால அப்படின்னு கேட்டீங்கன்னா மந்திரம் சொல்லுது வந்து பாத்தீங்கன்னா ஓம் இத்யேகாக்ஷரம் பிரம்ம 8:13 சொல்லுது. ஓம் இத்யேகாக்ஷரம் பிரம்ம வியாகரன் மாம் அனுஸ்மரன். இந்த ஓங்காரம் தான் ஏகாட்சரம் பிரம்ம. அப்ப எதை நினைக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓங்காரத்தை நினைக்கணும். எப்படி அப்படின்னு சொல்றாரு, வியாகரன் மாமனுஸ்மரன். இந்த ஓங்காரத்தை வந்து வியாகரன் அப்படின்னா உச்சாரையன், நல்லா உச்சாரணம் பண்ணிட்டு ஓம் ஓம் ஓம்னு ஸ்தூலமா சொல்லுங்க, இல்ல அப்படின்னா மானசித்தியில சொல்லுங்க. யாரும் இல்லை அப்படின்னா வீட்டுல இருக்கும்போது ஸ்தூலமா சொல்லுங்க. எல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா மனசுக்குள்ளார எல்லா இடத்துலயும் உள்ளுக்குள்ளார ஓம் ஓம் ஓம்னு போயிட்டே இருக்கணும். இத பண்ணிக்கிட்டே மனசுல அவனையே நினைச்சுக்கிட்டு இந்த ஓங்காரத்தை உச்சரிச்சுக்கிட்டு யகப்பிரயாதி தஜந்தேகம், எவன் இந்த தேகத்தை வந்து பாத்தீங்கன்னா விடுகின்றானோ சயாதி பராம் கதிம், அவன் மேலான கதியை அடைகின்றான். அப்ப தன்மயமாகிறதுக்கு வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் எது அப்படின்னு கேட்டா அபியாச யோகம் தான் பகவானோட தன்மயமாகிறதுக்காக இதா சொல்லியிருக்கு, உபாயமா சொல்லப்பட்டிருக்கு. 8:22 பக்கத்துல ரெஃபரன்ஸ் எழுதிங்க. 8:22 புருஷ சபர பார்த்த பக்த்யா லப்யஸ்த்வனன்யயா யஸ்யாந்தஸ்தானி பூதானி ஏன சர்வமிதம் ததம். அருமையான ஸ்லோகம் வந்திருக்கு. புருஷக சக பரக பார்த்த பக்தியா லப்யஸ்த்வனன்யயா. இந்த பரம புருஷனை எப்படி சுவாமி அடைய முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வேற உபாயமே இல்லை சுவாமி. அனன்யா பக்தியா சொல்றார். முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா அனன்யா பக்தியால் லப்யா. அந்த பகவானை அடையணும் அப்படின்னா ஒரே ஒரு மார்க்கம். நான் சொன்னேன்ல, தேவோ பூத்வா தேவான் அப்பியேதி. தேவதா பாவத்துல இருந்துகிட்டு தேவத்தையை அடையிறது. அப்ப வாழ்ந்துகிட்டு இருக்கும் போதே என்ன பண்ணணும், மெதுவா 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 பகவான் தான் எனக்குள்ளார நானா இருக்கார், பகவானும் நானும் வேற வேற இல்லை அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கு பேர் அனன்ய பக்தி அப்படின்னு பேர். நான் வேற பகவான் வேறன்னு பாத்தீங்க அப்படின்னா அந்நிய பக்தி. அதே நானும் அந்த பகவானும் ஒண்ணுதான், எனக்குள்ளார இருக்கிறது நான் சொல்றது பகவான் தான், ஜீவன் ஒரு ஆள் இல்லை, நான் ஒரு ஆள் இல்லை, பகவான் தான் இருக்கார் அப்படின்னு பக்தி பண்றோம் அப்படின்னா அதுக்கு பேர் அனன்ய பக்தி. அந்த அனன்ய பக்தியினால தான் அந்த பகவானை அடைய முடியும் அப்படின்னு 8:22 சொல்லுது. அதுக்கப்புறம் 8:14 எழுதிக்கிங்க ரெஃபரன்ஸ்ல. அனன்ய சேதா சததம் யோ மாம் ஸ்மரதி நித்யஷஹ தஸ்யாஹம் சுலபः பார்த்த நித்யயுக்தஸ்ய யோகினஹ. சதா காலமும் என்ன பண்ணணும், அனன்ய சேதா சததம். அனன்யன்றதுக்கு அர்த்தம் 2 அர்த்தம். வேறு சிந்தனை இல்லாம இருக்கிறதுக்கு பேரும் அனன்ய சித்தம்னு பேரு. அனன்ய சித்தம்னா என்ன அர்த்தம், மனசு வந்து வேற எந்த சிந்தனையும் பண்ணாம பகவானையே சிந்திக்கிறது. எப்படி சிந்திக்கிறது, ஓம் 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 ஓம்னு சதா காலம் ஓங்காரம் வந்து உள்ள போயிட்டே இருக்கணும். அது மாதிரி சிந்தனை பண்றதுக்கு பேரு அனன்ய சேத்தஸ்ன்னு பேரு. அனன்ய சிந்தனை செய்யற மனசு. இன்னொரு அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா நானும் அவனும் வேறில்லை, நானும் அவனும் வேறில்லை, சோகம் 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 சோகம். மந்திரம் வரப்போகுது உங்களுக்கு, நான் சொல்லி தரப்போறேன். உபனிஷத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா சோகம்ன்ற உபாசனை வந்து ரொம்ப பெஸ்டான உபாசனையா இருக்கு. நீங்க பண்றீங்கல்ல பிரபோதா, நீங்களாம் இப்ப பண்றீங்களா பிராணாயாமத்துல சிமிச்சு பண்றீங்க? இருக்கிறதுல பெஸ்ட் உபாசனம் எது சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா உபாசனத்திலே பெஸ்ட் சோகம். இந்த சுவாசம் போகும்போது வரும்போது வந்து பாத்தீங்கன்னா நானே அவனா இருக்கேன், நானே சோ அகம் சோ அகம், நான் அவனாகவே இருக்கிறேன், நான் அவனாகவே இருக்கிறேன், நான் அவனாகவே இருக்கிறேன், சோ அகம் சோ அகம்.
இந்த சுவாசம் உள்ள போய் வெளியில வரும்போது ஒவ்வொரு சுவாசத்திலையும் அந்த சோகத்தை வந்து பாத்தீங்கன்னா கொண்டுட்டு வர்றது. வெளியில போகும்போதெல்லாம் சோ, உள்ள இன்ஹேல் ஆகும் போதெல்லாம் அகம், சோ ஹம், சோ ஹம், சோ ஹம் அப்படின்னு நீங்க பண்றதுக்கு பேர் என்ன பேருனா அனன்ய சிந்தனைன்னு பேர். நானும் அவனும் வேறில்லை அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அகங்கிரக உபாசனை அப்படின்னு இதுக்கு பேர். என்ன பேர் இதுக்கு? அகங்கிரக உபாசனை. அவனாகவே நான் இருக்கிறேன், அந்த சிவனாகவே நான் இருக்கிறேன், வாசுதேவனாகவே நான் இருக்கிறேன் அப்படின்னு பண்றதுக்கு பேரு அனன்ய சேதாகா. அதை எப்ப சுவாமி பண்ணணும்? சததம். இந்த சுவாசத்தோட இணைச்சிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும்? இந்த சுவாசத்தோட இணைச்சிட்டீங்கன்னா சுவாசம் போயிட்டு இருக்க வரைக்கும் அந்த உபாசனை தன்னால ஆட்டோவா நடந்துகிட்டே இருக்கும். மெதுவா மெதுவா அபியாசத்துல கொண்டு வந்துடுறது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா சுவாசம் போயிட்டு இருக்கும் போது பிராக்டிஸ் பண்ணி 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 நீங்க விட்டாலும் சுவாசத்தோட ஜபம் போயிட்டே இருக்கும், அந்த சுவாசம் போயிட்டே இருக்கும், சோகம் சோகம் போயிட்டே இருக்கும். இது மாதிரி சததம் அனன்ய சேதா சததம் யோமாம் ஸ்மரதி நித்தியசக. எவன் வந்து பாத்தீங்கன்னா எந்த பக்தன் நித்தியமா என்னையே ஸ்மரணம் பண்ணிக்கிட்டு இருக்கானோ அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா தஸ்யாகம் சுலப பார்த்த, அவனுக்கு வந்து நான் ரொம்ப ஈஸிப்பா, ரொம்ப ஈஸியா கிடைச்சிருவேன். வெளியில போய் முட்டி மோதிக்கிட்டு இருக்காங்க. அப்ப யாருக்கு ஈஸியா பகவான் கிடைப்பார் அப்படின்னா இந்த மெத்தேடுல வேற சிந்தனை இல்லாம யாரு பண்றானோ அவனுக்கு நான் ரொம்ப சுலபமா கிடைச்சிருவேன். நித்திய யுக்தஸ்ய யோகினக. நித்திய யுக்தன் அப்படின்னா அந்த யோகத்தோடு கூடி சதா காலமும் யோகத்தோடு கூடி இருக்கான் பாருங்க, அந்த யோகிக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் ரொம்ப சுலபமா கிடைச்சிருவேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்றேன். சாமி எனக்கு இந்த யோகம் பண்ண முடியல சாமி, அடுத்த லெவலுக்கு வந்துருங்க. எப்பவுமே எல்லாம் சொல்லணும்ல, முதல்ல சமாதி விட்டுருங்க, முடியல சாமி. 12:8 சொன்னது முடியல சாமி, 12:7. அதுக்கப்புறம் 12:8 அபியாச யோகம். அபியாச யோகத்துக்கு தான் 8வது சாப்டர்ல இருக்கிறதெல்லாம் சொல்லியிருக்கேன். எனக்கு அதுவும் முடியல சுவாமி, என்ன சுவாமி பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 ஸ்லோகங்கள் எடுத்துக்கணும். 9ல் வந்து பாத்தீங்கன்னா கடைசி ஸ்லோகம், 9ல் 34. 9ல் வந்து பாத்தீங்கன்னா 34 இருக்கு. மன்மனா பவ மத்பக்தோ மத்யாஜி மாம் நமஸ்குரு மாமே வைஷ்யசி யுக்த்வைவம் ஆத்மானம் மத்பராயணாஹ மத்பராயணஹ. ஒரு அருமையான ஸ்லோகம். மன்மனா பவ, எப்பவுமே என்னையே நினைச்சுக்கிட்டு. மத்பக்தோ பவ, என்னிடத்திலே எனக்கு பக்தனாவே இரு. மத்யாஜி பவ, எனக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஹோமங்களையும் என்ன பண்ணு, அர்ப்பணம் பண்ணு. மாம் நமஸ்குரு, என்னையே நமஸ்காரம் பண்ணு, என்னையே பூஜை பண்ணு. இப்படி பண்ணிட்டு இருந்த அப்படின்னா மாமே வைஷ்யசி, என்னையே அடைவாய். யுக்த்வா, கூடியிருந்து கொண்டு. ஆத்மானம் பத்பராயணக, இந்த ஆத்மாவோடு கூடியிருந்து சதா காலமும் இதே மாதிரி எவன் பண்ணிக்கிட்டு இருக்கானோ என்னையே லட்சியமா வச்சுக்கிட்டு இருக்கிறவன். மத்பராயணக, என்னையே லட்சியமா வச்சுக்கிட்டு இருக்கவன் என்னையே அடைவான். அப்ப எந்த காரியம் பண்ணும் போதும் என்ன பண்ணணும்? மன்மனா பகவான் நினைச்சுக்கிட்டே பண்ணணும். மத்பக்தோ பகவானோட பக்தனா இருக்கணும். எப்பவுமே பகவான் எல்லாத்துலயும் இருக்கார், எல்லாத்துலயும் இருக்காருன்னு பார்க்கணும். எல்லா கர்மத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா மத்தியாஜி பூஜையா பகவானுக்கு பூஜை பண்ணிக்கிட்டே இருக்கணும். மாம் நமஸ்குரு, பகவான் நமஸ்காரம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எப்படி இருந்தோம் அப்படின்னா என்னது, தன்மயமா அவன்மயமா ஆகலாம். எனக்கு அதுவும் முடியல சார், என்ன பண்றது சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா 11ல் கடைசி ஸ்லோகம் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் 9வது அத்தியாயத்துல கடைசி ஸ்லோகம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 11ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடைசி 2 ஸ்லோகங்கள் பார்க்கணும். முதல் ஸ்லோகம், கடைசி ஸ்லோகத்தை பாருங்க, 55, 11:55. மத்கர்ம கிருத் மத்பரமோ மத்பக்த சங்கவர்ஜிதஹ நிர்வைர சர்வபூதேஷு யஸ் சமாமேதி பாண்டவ. சொல்றார், மத்கர்ம கிருத்து, எனக்காக கர்மம் பண்ணு, என்னுடைய கர்மங்களை பண்ணு. 2 அர்த்தம் இருக்கு. எனக்காக கர்மம் பண்ணு, என்னுடைய கர்மங்களை பண்ணு. மத்பரமோ, என்னையே லட்சியமா வச்சுக்கிட்டு கர்மத்தை பண்ணு. பணம் சம்பாதிக்கிறதெல்லாம் சும்மா வேஷம், வேஷத்துக்காக அதையே நம்பிராத. சும்மா ஜீவன உபாயத்துக்காக எதையோ பண்ணு, ஏதோ ஒரு கர்மம், வேலைக்கு போ, சனியை எதையா பண்ணிக்கோ. ஆனா பண்றது எல்லாத்தையும் யாருக்காக பண்றேன்னு இருக்கணும். உள்ளுக்குள்ளார தோணும், நான் பண்றதெல்லாம் வெளியில வேஷம். யாருக்காக பண்றேன்? பகவானுக்காக பண்றேன். எனக்கு ரோல் கொடுத்திருக்காரு அப்படின்னு பகவான் அடையறதுக்காகவே, பகவானுக்காகவே கர்மம் பண்றது.
மத்பக்தக என்னுடைய பக்தனாயிரு, சங்கவரிஜிதக எந்த விஷயத்திலையும் பற்றுதல் அடையாத, எல்லாம் பொய் பொய் பொய்னே நினைச்சுக்கிட்டு ஈஸ்வரன் மட்டும்தான் சத்தியம், அவர்தான் அடையணும் அப்படின்ற மனசோட எதுலையுமே பற்று வச்சுக்காத, எல்லா நாமரூபம் வந்து போகும். நிர்வைரக யாரோடையும் எதிரிபாவம் பண்ணாத, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வரமயம்னு நினைச்சுக்கிட்டு எதிரிபாவத்தை சத்ருபாவத்தை எல்லாத்தையும் விட்டுரு. அதே நேரத்துல சர்வபூதேஷு என்னன்னா எந்த ஜீவராசியிட்டையும் வைரிபாவம் பண்ணாத, எல்லா ஜீவராசியும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ஈஸ்வரன் இருக்கார் அப்படின்னு பாரு. அப்படி அவன் பார்க்கிறானோ யக ச மாமேதி பாண்டவ, அவன் என்னையே அடைகின்றான். அதுக்கப்புறம் 54வது ஸ்லோகத்தையும் பார்க்கணும். 11:54. பக்தியா த்வனன்யயா சக்யः அகம் ஏவம் விதோர்ஜுன ஞாத்தும் திரஷ்டும் ச தத்வேன பிரவேஷ்டும் ச பரந்தப. அற்புதமான ஸ்லோகம். அனன்ய பக்தியினால மட்டும்தான், பக்தியா து அனன்யயா பக்தியா, அனன்யயா பக்தியா சக்கியக, கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அனன்ய பக்தியினால மட்டும்தான் பகவானை நம்ம என்ன பண்ண முடியும், அடைய முடியும். சக்கியக அகம் ஏவம் விதோ அர்ஜுன, இந்த விதமா இருக்கக்கூடிய என்னை, பகவானா இருக்கிற என்னை அனன்ய பக்தியினால் மட்டும்தான் அறிந்து கொள்ள முடியும். அவனை தெரிஞ்சுக்கிறதும், ஞாத்தும் அவனுடைய தத்துவத்தை தெரிஞ்சுக்கிறதும், திரஷ்டும் அதை பாவிச்சு வெளியில இருக்கிற எல்லாம் பகவான் தான் பார்க்கிறதும், அது மட்டும் இல்லாம தத்துவேன பிரவேஷ்டும் அவனிடத்திலேயே சமாதி பண்றதும், இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அனன்ய பக்தியினால மட்டும்தான் முடியும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கீதால உபாயங்களை எல்லாத்தையும் சொல்லியாச்சு. இப்போ இங்க வந்துருங்க, நம்ம பாஷ்யத்துக்கு வந்துருங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நேத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிம்பிளா பார்த்துட்டோம். தன்மயத்துவேன கோவிந்தம் ஏதி, தன்மயமாய்தான் அந்த கோவிந்தனை என்ன பண்ணணும், அடைய முடியும். தன்மயமாகிறதுக்கான உபாயங்கள் பகவத்கீதையில சொல்லப்பட்டிருக்கு. யோகத்தோடு கூடிய பக்தி, அபியாச யோகம், தொடர்ந்து அபியாச யோகத்தை பண்ணிக்கிட்டே இருக்கணும், பாவிச்சுக்கிட்டே இருக்கணும். தன்மயமா அவனும் நானும் ஒண்ணுன்னு அனன்ய பக்தி பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதனால தான் அவனை அடைய முடியும், சாயுஜ்யத்தை அடைய முடியும். புரிஞ்சாச்சு. அதுக்கப்புறம் நான் அந்யதா ஏ தால்பிய, அதுக்கு அந்நியமா வேறு மெத்தட்ல இது முடியவே முடியாது, கோவிந்தன் அடையவே முடியாது. தன்மையோ வாஞ்சிதான் காமான் எதவாப்னோதி மாணவா, தன்மயமாய் பகவான்கிட்ட நம்ம வந்து பாத்தீங்கன்னா எதை ஆசைப்பட்டு கேட்கிறோமோ பகவான் வந்து பாத்தீங்கன்னா அதை அனுகிரகம் பண்றார். தன்மயமா சதா சர்வகாலமும் அவனிடத்திலேயே தங்கிட்டீங்கன்னா சாயுஜ்யம். அதே நேரத்துல இப்ப நம்ம கோயிலுக்கு போறோம், அந்தந்த க்ஷணத்துல தன்மயமாகிறோம். நம்ம தன்மயமாகிறதுலாம் எப்படின்னா, நம்மளால கண்டினியூஸா பகவான் இடத்துல தன்மயமாக முடியறது இல்லை. அப்பப்போ பகவானை வந்து பாத்தீங்கன்னா டச் பண்ணி தன்மயமாகிறோம். வேற எல்லாத்தையும் மறந்துட்டு பகவானேன்னு அன்போட வந்து ஒரு க்ஷணம் அவரோட நினைவோட வேற எல்லாத்தையும் மறந்து வேற சிந்தனைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு க்ஷணம், அடுப்புல பால் வச்சிருக்கேன், போஸ்ட்மேன் வருவானே, கொரியர்காரன் வருவானே, பிளிப்கார்ட் வருவானே, அமேசான் வருவானே, கரண்ட் பில் போடுறவன் ஏதாவது மீட்டர் எடுக்கிறவன் வருவானே, அவருக்கு ஃபோன் பண்ணணுமே, இவருக்கு ஃபோன் பண்ணணுமே, இது மாதிரி நாளைக்கு என்ன பண்ணணும், ஏது செய்யணும், எங்க போகணும், அங்க போகணும் அப்படின்னு எந்த சிந்தனை இருக்கோ எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு க்ஷணம் மனசை வந்து பகவானோட சரணத்துல அர்ப்பணம் பண்ணி பகவானே கோவிந்தா அப்படின்னு ஒரு க்ஷணம் நினைச்சு, என்னால ஃபுல்லா நினைக்கிற முடியும், ஒரு க்ஷணம் ஒரு 2 க்ஷணம் நினைச்சிட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா பகவான்கிட்ட ஏதாவது பிரார்த்தனை பண்ணீங்கன்னா, தன்மையோ வாஞ்சித்தானு காமான், எவன் தன்மயமாயி அந்த பகவானோட சிந்தனையிலேயே கரைஞ்சு போய் எதையோ கேட்கிறான் அப்படின்னா, காமப்பட்டதை ஆசைப்பட்டதை, அதை வந்து பார்த்தீங்கன்னா எதவாப்னோதி மாணவக, எதெல்லாம் ஆசைப்பட்டானோ அதெல்லாத்தையும் அவன் அடைவான். அப்ப லௌகிகத்துல கூட வந்து பாத்தீங்கன்னா பக்தி நிறைய பேர் பண்றாங்க, கோயிலுக்கு நிறைய பேர் போறாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா கேட்கறாங்க, எல்லாரும் வந்து பகவான் எனக்கு இதை கொடு, அது கொடு அப்படின்னு கேட்கறாங்க. ஆனா யாருக்கும் அந்த பகவானோட அந்த தன்மயமாகிறத கனெக்ட் ஆகிறது இல்லை. அப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா சித்தத்தை வந்து பகவான் இடத்துல க்ஷணம் நேரம் அவரோட கனெக்ட் ஆயிட்டு நம்ம ஏதாவது கேட்டுட்டு வெளில வந்தோம் அப்படின்னா அது நடக்கும், அதை பகவான் கொடுத்துருவார். ஆனா என்ன, எல்லாத்துக்கும் அந்த சாமர்த்தியம் இல்லை. அதனால நம்ம என்ன பண்றோம், நான் நிறைய பிரார்த்தனை பண்றேன், பகவான் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கவே மாட்டேன்றார் அப்படின்னா. கொடுப்பாரு, நம்ம தன்மயமானதானே கொடுப்பாரு. நம்ம ஊர் விவகாரத்தெல்லாம் கோயில்ல போய் நின்றுக்கிட்டு ஊர் விவகாரத்தெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா
இந்த தெலுங்குக்காரங்க வருவாங்க கோயிலுக்கு, அருணாச்சலேஸ்வரர் கோயிலுக்கு. நானும் நாதபிரமும் கீழே போய் நின்றுட்டு இருப்போம். இவங்க என்ன பண்றாங்கன்னு பரபர பரபரன்னு வராங்க ஜி. எப்படி வராங்கன்னே தெரியல, ரொம்ப சஞ்சலமா வேகமா வராங்க. வந்துட்டு சுவாமிக்கு முன்னாடி நிற்கும் போது கூட பாத்தீங்கன்னா சுவாமியை பார்க்காம வேகமா போயிடுறாங்க. அட பாவிகளா, கியூல நின்று கொஞ்ச நேரம், 1 மணி நேரம், அரை மணி நேரம், 3/4 மணி நேரம், 2 மணி நேரம் நின்று எதுக்காக? சுவாமியை பார்க்கணும் இல்ல, சாமியை தரிசனம் பண்ணி அதை உள்வாங்கி, சுவாமியை பார்த்தீங்கன்னா உள்வாங்கி அது தன்மயமா ஒரு க்ஷணம் நின்றுட்டு நம்ம போனாலும் ஆத்ம திருப்தி கிடைச்சிரும். ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, அந்த சரணாகதி பண்றதும் அந்த உள்வாங்கிறதுன்னு இருக்கு. சிவபெருமானை பார்த்து அதை சிவபெருமானை உள்வாங்கணும். அதுக்காக தான் தரிசனம் பண்றோம். அந்த மூர்த்தத்தோட விசேஷம் கோயில்ல இருக்க பிராண பிரதிஷ்டா பண்ணியிருக்கிறது அதுக்காக தான். தரிசனம் பண்ணி அதை உள்வாங்கி உள்ள பகவான் இருக்காருன்னு அதோட லிங்க் ஆகணும், கனெக்ட் ஆகணும், தன்மயம் ஆகணும். உள்ள இருக்கிறவனும் வெளியில இருக்கிற விக்கிரகமும் ஒரே தத்துவம் தான், லிங்க் ஆகணும், கனெக்ட் ஆகணும். அப்படி ஆகிறது தான் பாத்தீங்கன்னா தன்மயம் ஆகிறது. ஆனா இவங்க என்ன பண்றது இல்ல, அப்படியே சஞ்சல புத்தியோட என்ன பண்றாங்க, வெளியில அப்படியே போயிடுறாங்க. இப்ப நம்மளும் நிறைய பாத்தீங்கன்னா கோயிலுக்கு போனாதான் பண்றோம். அதனால என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, பிரார்த்தனை பண்ணது பாத்தீங்கன்னா இது நடக்க மாட்டேங்குது. அப்ப எதை பிரார்த்தனை பண்றதா இருந்தாலும் நல்ல சுவாசத்தை சமப்படுத்திக்கிட்டு நல்ல மனசை பாத்தீங்கன்னா பகவான் இடத்துல வச்சு அது லிங்க் கரெக்டா வேற சிந்தனை இல்லாம அவன் மயமாயி கேட்கணும். அப்படி கேட்டீங்க அப்படின்னா கேட்டதெல்லாம் பகவான் கொடுத்துருவார். ஆயிடுச்சு. இதே அவனிடத்திலேயே எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டா என்ன ஆயிடும், சாயுஜ்யம் கிடைச்சு. இந்த உலகத்திலேயே பெரிய பதவி எது அப்படின்னா பகவானோட சாயுஜ்யத்தை அடையிறது தான். இது அடைஞ்சு இந்த 2 சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் ஆச்சாரியர் என்ன பண்றார், முக்கியமான ஸ்லோகம் இன்னைக்கு பாடத்துல இருந்து ஆரம்பிக்கிறார். சர்வபூதஸ்திதம் யோ மாம் பஜத்யேகத்வமாஸ்திதஹ சர்வதா வர்த்தமானோபி சயோகி மயி வர்த்ததே. 6வது அத்தியாயத்துல 31வது ஸ்லோகம், ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் சொல்லியிருக்காங்க. சர்வாத்ம பாவத்தை பாத்தீங்கன்னா பாக்குறது 2 மெத்தட் இருக்கு. 29, 30, 31 3 ஸ்லோகங்களையும் பார்க்கணும். இங்க சொல்லியிருக்கார் ஆச்சாரியர், சர்வபூத ஸ்திதம் யோமாம், எல்லா ஜீவராசிகளுக்குள்ளாரையும் இருக்கின்ற என்னை. பகவான் தான் எல்லா ஜீவராசிகளுக்குள்ளாரையும் ஆத்மாவா இருக்கார். அதுதான் இந்த ஒரு வார்த்தையில சொல்றார், சர்வபூத ஸ்திதம் யோமாம், எல்லா ஜீவராசிகளோட உள்ளத்திலையும் இருக்கக்கூடியவனை. பஜத்தி ஏக்கத்துவம் ஆஸ்திதக, எவன் பாத்தீங்கன்னா ஏக்கத்துவத்துல நின்னுக்கிட்டு அந்த பகவானை பூஜிக்கிறானோ. இப்ப நான் உங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுக்கறது அதுக்காக தான். என்ன பண்ணணும், பகவான் தான் எல்லாத்திலையும் இருக்கார், அவர் தான் எனக்குள்ளாரையும் இருக்கார். இருக்கிறவர் ஒரே ஒரு பகவான் மட்டும்தான், ஒரே ஒரு ஈஸ்வரன் மட்டும்தான் இருக்கார். மாயினால அவர்தான் அநேக நாமரூபங்களை தாரணம் பண்ணிக்கிட்டு இருக்கார். அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஈஸ்வரனையே மனசுல வச்சுக்கிட்டு ஏக்கமேவ அத்விதீயம் அப்படின்னு ஒரு நிலையில நின்னுக்கிட்டு ஏக்கத்துவம் ஆஸ்திதா, ஒரே நிலையில ஏக்கத்தன்மையில இருந்து கொண்டு எவன் பாத்தீங்கன்னா எல்லா ஜீவராசிகளிலும் இருக்கக்கூடிய என்னை பூஜிக்கிறானோ, பஜதி. பூஜித்தல்னா என்ன அர்த்தம், எல்லாத்துக்கும் முன்னாடியே போய் பூ போடுறதா? அப்படி இல்லை. உள்ளுக்குள்ளார பாத்தீங்கன்னா நல்லா ஸ்திரமா நினைக்கிறேன், பேதங்களை எல்லாத்தையும் விட்டுட்டு பகவான் தான் இருக்கிறது, எல்லாம் பகவான் தான், எல்லா ஜீவராசிலையும் பகவான் தான் இருக்கார் அப்படின்னு அந்த ஸ்மரணம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதான் பூஜனம். அப்படி எவன் பூஜிக்கிறானோ சர்வதா வர்த்தமானோபி, அவன் எந்த நிலையில இருந்தாலும், நான் சொல்லியிருக்கேன்ல ஏற்கனவே, ரைக்வ மகரிஷின்னு ஒரு மகரிஷி சாந்தோக்கியத்துல வருது. அவர் என்னவா இருக்கார், குஷ்டரோகியா. குஷ்டரோகியெல்லாம் பக்கத்துல போயிருக்கீங்களா? எவ்வளவு ஸ்மெல் வரும் தெரியுங்களா? ஐயோ, அதை கட்டி வச்சிருக்க. இங்க 2 பேர் இருக்காங்களா, நம்ம கால் இதாக இருக்க ஒரு குஷ்டரோகி தான். எத்தனை பேண்டேஜ் போட்டாலும் ஸ்மெல் வரும். பக்கத்துல போனீங்கன்னா பேண்டேஜ் போட்டு வைப்பாங்க, புண்ணாயிட்டே இருக்கும். அப்ப குஷ்டரோகியா இருந்தாலும் யாராவது பக்கத்துல போவாங்களா? போக மாட்டாங்க. ரைக்கோ மகரிஷி பாத்தீங்கன்னா ஒரு கிராமத்தோட எண்டுல பாத்தீங்கன்னா மாட்டு வண்டி, உடஞ்ச மாட்டு வண்டிக்கு கீழே இருந்தாராம். பிராண உபாசகன், எல்லாம் பிராணன் தான் அப்படின்னு விஷ்ணு பகவான சர்வத்திலையும் பார்க்கிற அந்த உபாசனை பிராண உபாசனன்னு பேர், சூத்திராத்மாவை உபாசிக்கிறது. அப்ப பாத்தீங்கன்னா அப்படிப்பட்ட மகரிஷி பாத்தீங்க அப்படின்னா எப்படி இருந்தார், சர்வத்திலையும் பாத்தீங்கன்னா பகவானை பார்த்தார், சர்வாத்ம பாவத்துல இருந்தார்.
அது மாதிரி இருந்தாலும் அஷ்டாவக்ரர் எப்படி இருந்தார்? 8 கோணல்ல இருந்தான். 8 கோணல்ல இருந்ததான். 8 கோணல். அவங்க அம்மாவோட கர்ப்பத்துல இருக்கும்போது அவங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா வேதத்தை தப்பு சொன்னாராம். வேதத்தை தப்பு சொல்லும் போதெல்லாம், ஸ்வரம் தப்பி சொல்லும் போதெல்லாம் கர்ப்பத்துல இருந்த அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஐயோ இப்படி சொல்றாரு, நம்ம கூச்சப்படுறோம், ஐயோ கர்ண கொடூரமா சொல்றாங்களே அப்படின்னு அந்த நம்ம வந்து பாத்தீங்கன்னா காதை பொத்திக்கிறோம், ஐயோ என்னடா இது இப்படிலாம் சொல்றாங்களே அப்படின்னு. இதே மாதிரி கர்ப்பத்துல இருக்கும்போது அவர் ஒரு ஷேக் பண்ணாராம். 8 கோணல் ஆனாராம் கர்ப்பத்திலேயே. அந்த 8 கோணல் அஷ்டவக்ரம், 8 கோணலோட பிறந்துட்டார். அஷ்டாவக்ரர் அப்படின்னு பேரு. அவர் எப்படி இருப்பாராம் அப்படின்னா கரப்பாம்பூச்சி மாதிரியே இருப்பாராம். கலரா கரப்பாம்பூச்சி மாதிரி எப்படியே இருக்குமோ காக்ரோச் மாதிரியே இருப்பாராம். ரொம்ப வர்ணம்லாம் இல்ல, கருப்பா இருப்பாரு, கோணல் மாணலா இருப்பார் அப்படின்னு. சபைக்குள்ளாரையே உள்ள விட மாட்டாங்களாம். அப்புறம் மகாவியாதனை பத்தி மகாபாரதத்தை பேசுது. ஊருக்கு வெளியில ஒரு மாம்ச கடையில வந்து பாத்தீங்கன்னா என்ன கறின்னு தெரியல, மாட்டை வெட்டிக்கிட்டு இருந்தாரா இல்ல ஆட்டை வெட்டிக்கிட்டு இருந்தாரா, மீட்டு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளஷ் எல்லாத்தையும் விபாகம் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருந்தார். மகாவியாதன் அப்படின்னு பேர். ஹண்டர், ட்ரைபல் ஆளு. அப்போ அது மாதிரி ட்ரைபல் ஏரியால இருக்கிற ஒரு ஆள்கிட்ட வேடன்ட்ட வந்து பாத்தீங்கன்னா உருவத்துல, அப்ப எந்த ரூபத்துல இருந்தாலும் சரி, நல்லா வந்து பாத்தீங்கன்னா உத்கிருஷ்டமான வந்து பாத்தீங்க அப்படின்னா பூஜை புனஸ்காரம் பண்ணிக்கிட்டு இருக்க பிராமணனா இருந்தாலும் சரி, அஷ்டாவக்ரர் மாதிரி கோணலா இருந்தாலும் சரி, ரைக்வ மகரிஷி மாதிரி வந்து குஷ்டரோகியா இருந்தாலும் சரி, இல்ல வந்து மகாவியாதனா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹண்டரா மாமிசத்தை வந்து பாத்தீங்கன்னா விபாகம் பண்றவரா இருந்தாலும் சரி, சர்வதா வர்த்தமானோபி எந்த விதத்துல இருந்தாலும் அவர் என்ன ஆகிறான்னா சயோகி மயி வர்த்ததே, இந்த சர்வாத்ம பாவத்தை செய்யக்கூடியவன் வந்து பாத்தீங்கன்னா என்னிடத்திலேயே இருக்கின்றான். அவனாவே நான் இருக்கேன், அவன் நானாவே இருக்கின்றான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அற்புதமான ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா 6:31 சொல்லியிருக்கு. இது கூடவே நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற 2 ஸ்லோகங்களையும் பார்க்கணும். 29, 30 இந்த 2 ஸ்லோகங்களையும் பகவத்கீதையில 6:29, 6:30 அதுதான் நமக்கு கைட்லைன். எனது சர்வபூதஸ்தமாத்மானம் சர்வபூதானி சாத்மனி ஈக்ஷதே யோகயுக்தாத்மா சர்வத்திர சமதர்ஷனஹ. எல்லா ஜீவராசிகளிலும் நான் தான் இருக்கின்றேன். சர்வபூதஸ்திதம் சர்வபூதஸ்தம் ஆத்மானம், எல்லா ஜீவராசியிலும் நான் தான் இருக்கின்றேன் என்றும், என்னிடத்தில் தான் எல்லா ஜீவராசிகளும் இருக்கின்றன. நான்ற கான்சியஸ்னஸுக்கு மேலதான் எல்லா நாமரூப ஜகத்து கல்பிதம் என்றும், எல்லா நாமரூப ஜகத்திற்குள்ளாரையும் நான்ற கான்சியஸ்னஸ் தான் இருக்கு என்றும், எனது ஈக்ஷதே யோக யுக்தாத்மா யோகத்தோடு கூடினவன், மனம் ஒன்றி ஏகாகிர சித்தத்துல சமாதி சித்தத்துல இருக்கிறவன் என்ன பண்றான்? பார்க்கின்றான். எப்படி பார்க்கிறான்? சர்வத்திர சமதர்ஷனக, எல்லா ஜீவராசினும் பிரம்மைவ சர்வம் ஆத்மைவ சர்வம் அப்படின்னு பார்க்கிறான் அப்படின்னு வந்து 6:29 சொல்லுச்சு. அப்புறம் 6:30 வந்து பாத்தீங்கன்னா அதே சொல்லுது. யோமாம் பஷ்யதி சர்வத்ர சர்வம் சமயி பஷ்யதி தஸ்யாஹம் ந பிரணஷ்யாமி சச்சமே ந பிரணஷ்யதி. அற்புதமான ஸ்லோகம். தன்னை பார்த்த மாதிரியே தானும் ஈஸ்வரனும் வேற வேற இல்லை. ஈஸ்வரன் தான் எல்லா ஜீவராசிலும் தானா இருக்கார், நானா இருக்கார். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இவன் என்ன பாக்குறான்? யோமாம் பஷ்யதி சர்வத்திர, எவன் எல்லா ஜீவராசிகளிலும் என்னையே பார்க்கிறானோ, என்னிடத்தில் எல்லாத்தையும் பார்க்கிறானோ. முதல்ல ஆத்மாவை எல்லாத்திலையும் பார்த்தான், ஆத்மாக்கு மேல எல்லாத்தையும் பார்த்தான். ஆத்மாவும் ஈஸ்வரனும் வேற வேற இல்லை அப்படின்னு 2வது ஸ்லோகம் சொல்லுது. எல்லா ஜீவராசிகள்லையும் என்னை பார்க்கிறான், அதே மாதிரி எல்லா ஜீவராசிகளையும் ஈஸ்வரனிடத்துல இருக்குன்னு பார்க்கிறான். கான்சியஸ்னஸ் தான், வேற எதுவும் இல்லை. அப்படி எவன் பார்க்கிறானோ தஸ்யாகம் ந பிரணஷ்யாமி, அவனுக்கு நான் தூரமா இருக்கிறது இல்ல, பரோட்சமா ஆகிறது இல்ல. அவனும் எனக்கு பரோட்சமா எங்கேயோ தூரத்துல இருக்கிறது இல்ல. 2 பேரும் ஒரே ஆத்மாவா தான், ஈஸ்வரனும் ஜீவனும் ஒரே ஆத்மா. ஞானி தூ ஆத்மைவ மேமதம், ஞானி வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஆத்மாவாகவே இருக்கின்றான் அப்படின்னு 7வது அத்தியாயத்துல சொல்றார். அப்ப என்ன அர்த்தம் கேட்டா ஞானியும் அவனும் வேற வேற இல்லை. இதான் அனன்ய பக்தி அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த அனன்ய பக்தியை வந்து பாத்தீங்கன்னா 6:31 சொல்லி முடிச்சாச்சு. திரும்பவும் என்ன பண்றாரு ஆச்சாரியா? எப்ப விஷ்ணு புராணத்துக்கு மேல வந்துடுறாரு. திரும்ப அடுத்த ஸ்லோகம் வந்துருங்க.
அகம் ஹரிஹி சர்வமிதம் ஜனார்தனோ அகம் ஹரி சர்வமிதம் ஜனார்தனோ நான்யத் ததः காரண காரிய ஜாதம் ஈத்ருங் மனோ யஸ்ய ந தஸ்ய பூயோ பூயோ பவோத்பவாத்வந்த்வகதா பவந்தி. விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு வந்தாச்சு. விஷ்ணு சஹஸ்ரநாம பாஷ்யத்துல என்ன பண்றாருன்னா அந்த அனன்ய பக்தியை வந்து பாத்தீங்கன்னா சொல்றார். அனன்ய பக்தி எப்படி இருக்கு அப்படின்னா அகம் ஹரிஹி, நான் யாரா இருக்கேன், நான் ஹரியா இருக்கேன். ஹரி யாரு? உள்ள இருக்க சைத்தன்யமா இருக்கார். ஹரி எப்படிப்பட்டவர்? உள்ள இருக்கிற சைத்தன்யமா இருக்கார். அகம் அகம் அகம்ன்ற சைத்தன்யம் வெறும் ஸ்புரணமா எனக்குள்ளார ஸ்புரிச்சுக்கிட்டு இருக்கார் பகவான். அப்ப நான் சொல்லிக்கிட்டு இருக்கேனே, இந்த நான் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த வெளியில இருக்கிற வேஷம் இல்ல. பரமஹம்சானந்தா அவங்கவுங்க பேரை சொல்லிக்கிட்டு இந்த தேகத்தை நினைச்சுக்கிட்டு இருக்கமே நான் ஐடி கார்டுல எல்லாம் போட்டோ எடுத்து வச்சிருக்கோமே, இந்த நான் இல்ல. நான் யாரு அப்படின்னா சாட்சாத் வெறும் சச்சிதானந்த ஸ்புரணம் தான், வெறும் சைத்தன்ய மாத்திரம். திரஷ்டா திருஷி மாத்திரக யோக சூத்திரம் சொல்லுதுல, திரஷ்டா திருஷி மாத்திரக. இந்த உள்ள இருந்து பார்க்கிறவன் வெறுமனே வந்து பாத்தீங்கன்னா யாரு? வெறும் ஆத்மா, பார்ப்பவன் தான் ஆத்மா. கீதால வந்து பாத்தீங்கன்னா 13வது சாப்டர் 1வது 2வது ஸ்லோகத்திலே சொல்லுது, க்ஷேத்ரஜ்ஞம் சாபி மாமித்தி சர்வக்ஷேத்ரேஷு பாரத. சரீரத்திலிருந்து பார்க்கிறவனா என்னை அறிந்து கொள் அப்படின்னு கிருஷ்ணா சொல்றார். அப்ப ஹரி வந்து பாத்தீங்கன்னா என்னவா இருக்காருன்னா இந்த தேகத்துக்குள்ளார பார்க்கின்றவனா இருக்கார். சாமி நான் தானே சாமி உள்ள இருந்து பாக்குறேன், ஹரி எங்க உள்ள வந்து பாக்குறாரு. ஏன்பா நீ ஹரியும் வேற வேற இல்ல, ஒரே ஆள் தான் பார்க்கிறவன். அந்த ஒரே பார்க்கிறவன் நீன்னு சொல்லு, நான் சொல்லு, இல்லைன்னா ஹரின்னு சொல்லு. அப்ப ஹரின்றவர் யாரு? அப்ப நான் உள்ள இருந்து பார்க்கிற அந்த கான்சியஸ்னஸ் தான் ஹரி. அவர் தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்ப அகம் ஹரிஹி, நான் தான் ஹரியா இருக்கேன். அதே நேரத்துல சர்வமிதம் ஜனார்தனோ, இத மொத்த ஜெகத்தும் என்னவா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜனார்தனா ஹரியா தான் இருக்கு. ஜன அபிமானக அர்த்தயதி நாசயதி இது ஜனார்தனஹ. ஜனார்தனன் என்ன பண்றான்னு தெரியுங்களா? ஹரத்தி பாப்பான் இது ஹரி. ஹரிக்கு லட்சணம் சொல்லும் போதே சொல்றோம், நம்மள்ட்ட இருக்கக்கூடிய பாப்பங்களை எல்லாத்தையும் நாசம் பண்றவர் வந்து பாத்தீங்கன்னா ஹரி. அப்ப ஹரி 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 ஹரின்னு சொல்லும் போதெல்லாம் நமக்கு என்ன ஆகுது? கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா, கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா, ஹரி ஹரி ஹரி, நாராயண நாராயண நாராயணா, ராம ராம ராமன் சொல்லும் போதெல்லாம், அந்த ஹரியை நினைக்கும் போதெல்லாம் நம்ம மனசு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய பாப்பங்கள் போகுது. பாப்பங்கள் எது அப்படின்னா நான் இந்த தேகம் நினைக்கிறமே, அதுதான் பாப்பம். நான் இந்த தேகம் நினைச்சதுனாலதான் எல்லா பிரச்சனைகளையும் எல்லா பாப்பத்தையும் பண்றோம். பாப்பத்துக்கு மூல காரணம் தேகாத்ம பாவம். அந்த பாப்பம் வந்து பாத்தீங்கன்னா ஹரிய நினைக்கும் போதெல்லாம் அது என்ன ஆகுது? நாசமாயிட்டே இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா. அது மட்டும் இல்ல, ஜனார்தனன்றதுக்கு அர்த்தம் என்னது? ஜன அபிமானம் இருக்கு. நான் ஜனம்னா என்ன தெரியுங்களா? ஜாயத்தே இது ஜனம். பிறந்தோம், நம்ம எல்லாம் பிறந்திருக்கோம்ல, நமக்கெல்லாம் ஜென்மதினம் இருக்கா? அப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் ஜனம், எல்லாரும் ஜனங்கள் தானே சொல்றோம். நம்ம எல்லாரும் காமன் நேம் என்ன சொல்றோம்? நம்ம எல்லாம் ஜனங்களா இருக்கோம், பிறந்திருக்கோம். நான் பிறந்தேன், ஒரு நாள் இறந்து போவேன் அப்படின்னு இந்த பாடியை வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம்? அபிமானம் வச்சிருக்கோம். அப்ப ஜன அபிமானம் இருக்கு பாத்தீங்களா? நான் மனுஷன் நான் தேகம் அப்படின்னு அபிமானம் இருக்கே, அதை வந்து பாத்தீங்கன்னா அர்த்தயதி, ஜன அபிமானம் அர்த்தயதி நாசயதி. அதை வந்து பாத்தீங்கன்னா நாசம் பண்றவன் எவனோ அவனுக்கு பேர் தான் ஜனார்தனன் பேர். குரு, ஜெகத்குரு. யாரு? ஜெகத்குருவா இருந்துகிட்டு அவர் தான் உபதேசம் பண்ணி, கீதா உபதேசம் பண்ணி என்ன பண்றார்? நீ இல்லப்பா, நீ தேகம் இல்ல, நீ வந்து பாத்தீங்கன்னா சாட்சாத் சச்சிதானந்த சுரூபம், அப்படின்னு நீ நானும் ஒண்ணுதான் அப்படின்னு வந்து கீதா உபதேசம் பண்ணியிருக்கார். அப்ப அதனால அவருக்கு பேர் ஜனார்தனன் பேர். அந்த ஜனார்தனன் தான் வந்து பாத்தீங்கன்னா சர்வமிதம். இந்த லோகத்துல எதெல்லாம் இருக்கோ அவர் எல்லாம் அவர் தான். அகமாதி கீதால வந்து பாத்தீங்கன்னா மந்திரம் இருக்குல்ல, 10 என்னது 24 நினைக்கிறேன். அகம் ஆத்மா குடா கேஷஹ சர்வபூதாசயஸ்திதா, 10:24 நினைக்கிற ஸ்லோகம். நான் தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஜீவராசிகள்லையும் நான் சொல்லிக்கிட்டு இருக்க ஆத்மாவா நான் இருக்கேன், எல்லாத்தோட ஹிருதயத்திலையும் இருக்கேன். சரி, இருந்துகிட்டு அகமாதிச்ச மத்தியம் 10:20 போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். நான் தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஜீவராசிகளும் சர்வபூதங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஆதியாவும் இருக்கேன்,
மத்தியமமாவும் இருக்கேன், நான் தான் எண்டு அந்தமாவும் இருக்கேன், முடிவாவும் இருக்கேன். நான் தான் எல்லா ஜீவராசிகளோட ஹிருதயத்திலையும் நான் 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 ஸ்புரணமா நான் தான் ஆத்மாவா இருக்கேன். அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்துல இருக்கிறது எல்லாம் சர்வமிதம் ஜனார்தனோ, இது எல்லாம் ஜனார்தனன் தான், இது எல்லாம் ஹரிதான். நானும் ஹரியா இருக்கேன், இங்க இருக்கிறது எல்லாம் ஹரியா தான் இருக்கு. என்ன அந்நியத்து தத்தக, அவருக்கு அந்நியமா, ஹரிக்கு அந்நியமா காரண காரிய ஜாத்தம் ந பவதி, அவருக்கு அந்நியமா எந்த ஒரு காரணமும் இல்லை, எந்த ஒரு காரியமும் இல்லை. அவர்தான் எல்லாமா இருக்கார், அவருக்கு அந்நியமா ஒண்ணும் இல்லை. வாசுதேவ சர்வமிதி ச மகாத்மா சுதுர்லபா. வாசுதேவ சர்வமிதி, வாசுதேவன் தான் இது எல்லாம் அப்படின்னு அறியறது. இதுதான் இங்க சொல்லியிருக்கு. ஈதிருங்கு மனோ யஸ்ய, ஈதிருங்கு மனோனா இந்த விதமான மனதானது, யஸ்ய எவனிடத்தில் இந்த விதமா மனசு இருக்கோ, எவனுக்கு இருக்கோ, ந தஸ்ய பூயோ பவோ பவா பூயோ பவோத்பவா துவந்த்வகதா பவந்தி. திரும்பவும் பிறந்து பூயோ பவஹா, திரும்ப திரும்ப பிறக்கிறோம்ல, அந்த திரும்ப திரும்ப பிறந்து அந்த பிறவியில உண்டாகக்கூடியது என்னது? ஜாத்தி ஆயுர் போகாஹா, பிறந்தா இறக்கணும், பிறக்கிறதுக்கு இறக்கிறதுக்கு நடுவுல போகங்கிற சுகதுக்கத்தை அனுபவிக்கணும், தானே சம்சாரம். அப்ப பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப பிறந்து திரும்ப திரும்ப இறந்து அந்த ரெண்டுத்துக்கு நடுவுல அநேக போகங்களை, துக்க போகங்களை அனுபவிச்சு செத்து போறோம், திரும்ப பிறக்கிறோம், திரும்ப இறக்குறோம், திரும்ப போகத்தை அனுபவிக்கிறோம், துக்கங்கள். ஈதிருங் மனோ யஸ்ய, எவனுக்கு பாத்தீங்கன்னா இந்த விதமான மனதானது இருக்கிறதோ, தஸ்ய அவனுக்கு பாத்தீங்கன்னா ந பூயோ பவோத்பவ, திரும்ப பிறந்து அதுல உண்டாகக்கூடிய பவா துவந்த்வகதா ந பவந்தி. துவந்துவம் இருக்குல்ல, என்னெல்லாம் துவந்துவம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பசிதாகம் டுவாலிட்டிஸ் இருக்குல்ல, அப்புறம் மானம் அபமானம், அதுக்கப்புறம் குளிர் வெப்பம், சீத உஷ்ணம், மானம் அபமானம், இது மாதிரி என்னெல்லாம் துவந்துவங்கள்னு சொல்லக்கூடிய இருமைகள் இருக்கோ, நம்ம சதா காலமும் அந்த துவந்துவங்கள்னு சொல்லக்கூடிய டுவாலிட்டியிலேயே தான் மாட்டிக்கிட்டு அவஸ்தப்படுறோம். இந்த துவந்துவங்கள் பாத்தீங்கன்னா அவனுக்கு உண்டாவது இல்லை. அப்ப என்ன அர்த்தம் சுவாமினா, இந்த மாதிரி ஒருத்தன் எல்லாத்தையும் ஈஸ்வரனா பாக்குறானா, அவன் பாத்தீங்கன்னா திரும்ப பிறப்பது இல்லை, முடிச்சு வச்சு. அவன் திரும்ப பிறக்கிறது இல்லை, பிறந்தா தானே இதெல்லாம் அனுபவிக்கணும், அவன் பிறக்கிறது இல்லை. அப்ப நாம் யாரெல்லாம் பிறக்க கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோமோ அவங்கெல்லாம் என்ன பண்ணணும், நினைக்கணும், நான் ஹரியாதான் இருக்கேன், எனக்குள்ளார ஹரிதான் சதா என்னுடைய உணர்வா இருக்கார், ஹரிதான் என்னுடைய உயிரா இருக்கார், ஹரிதான் என்னுடைய பிராணனா இருக்கார். ஜீவனம் சர்வபூதேஷு 7வது அத்தியாயத்துல சொல்லியிருக்குல்ல, நான் தான் பாத்தீங்கன்னா எல்லா ஜீவராசிகளுக்கும் ஜீவனமா இருக்கேன். ஜீவனம் இது பிராணன், சுவாசம் இருக்குல்ல, இந்த சுவாசமா பகவான் இருக்கார். இந்த சுவாசமா பகவான் இருந்துகிட்டு, அதனாலதான் நம்ம சொல்றோம் பகவான் பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் இதா இருக்கார். அது மட்டும் இல்ல, நான் பாத்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கேன் அப்படின்னு கேட்கும்போது சொல்றாரு, நான் தான் பாத்தீங்கன்னா என்னிடத்துல கோர்க்கப்பட்டதா இருக்கு, சூத்திரே மணிகனா இவ. பகவான் இடத்துல இந்த சரீரங்கள்லாம் கோர்க்கப்பட்டு, நான் சரீரம் இல்லை, அந்த பகவான் தான் பாத்தீங்கன்னா என்னுடைய ஜீவனம், நான் என்னுடைய பிராணநாதனா பகவான் தான் இருக்கார், என்னுடைய உணர்வா அவர் தான் இருக்கார், என்னுடைய உயிரா அவர் தான் இருக்கார், என்னோட ஜீவனமா அவர் தான் இருக்கார், என்னோட புத்தியா அவர் தான் இருக்கார், என்னுடைய மனசா அவர் தான் இருக்கார், என்னுடைய வாக்கா அவர் தான் இருக்கார், என்னோட கண்ணு காது மூக்கு வாய் எல்லா இந்திரியங்களும் அவர் தான் இருக்கார், இது மூலமா பார்க்கிற எல்லா விஷயங்களாவும் அவர் தான் இருக்கார். இது எல்லாம் ஈஸ்வர மயம், வாசுதேவனா இருக்கா, எல்லாம் வாசுதேவனா இருக்கு அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும், பாவிக்கிறது. இந்த பாவனை பண்ண 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 என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, இந்த விதமா மனசு எவன்கிட்ட இருக்கோ அவன் திரும்ப பிறப்பதில்லை, பிறந்து இந்த டுவாலிட்டியில மாட்டிக்கிட்டு அவஸ்தப்படுறது இல்லை சொல்லியாச்சு. சொன்னதுக்கு அப்புறம் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா இது விஷ்ணு புராணே, இது வரைக்கும் சர்வாத்ம பாவத்தை திரும்ப திரும்ப சொல்லி முடிச்சாச்சு. அப்ப இங்க இருக்கிறதெல்லாம் வாசுதேவமயம் தான் சொல்லியாச்சு. சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத், சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத், இதான் எப்பவுமே புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குருவை பத்தி பேச ஆரம்பிக்கிறார். முக்கியமான கான்டெக்ஸ்ட் வந்துட்டார். இந்த ஞானம் பாத்தீங்கன்னா எப்படி சுவாமி கிடைக்கும், குருட்ட இருந்தானே கிடைக்கும், யாரோ சொல்லி கொடுக்கணும்ல, யாரோ சர்வாத்ம பாவத்தை சொல்லி கொடுக்கணும்ல. எல்லாம் பிரம்மத்தை பேசுறாங்க, ஆத்மாவை பேசுறாங்க, ஆனா யாரும் சர்வாத்ம பாவத்தை பேசுறவங்க யாருமே இல்லைங்க. நானும் பாக்குறேன், பெரியவங்க நிறைய பேர் பேசுறாங்க, எல்லாம் தனித்தனியா பேதத்தோடையே பேசிக்கிட்டு இருக்காங்க. பாருங்க, சங்கரர் எவ்வளோ ஸ்லோகங்களை சர்வாத்ம பாவனைக்காக எவ்வளோ சொல்றாரு.
இதை பிரச்சலித்தம் பண்ணாமே விட்டுட்டாங்க. எல்லாம் ஒண்ணுதான்ப்பா, எல்லாத்துலயும் ஈஸ்வரன் தான் இருக்கார், ஒரே ஈஸ்வரன் தான் இருக்கார், சண்டை போட்டுக்காதீங்க, யாரும் சண்டை போட்டுக்காதீங்க, இந்த தேகம்லாம் சும்மா போய் காணா போயிடும், யாரும் சொல்றது இல்லை அதிகம். அப்ப எல்லாத்திலையும் ஈஸ்வரன் இருக்கார் அப்படின்னு சொல்லி மோட்சத்தை அடைய வைக்கிறதுக்கு யார் வேணும்? குருநாதர் வேணும். சாஸ்திரத்தை சொல்றதுக்கு ஒரு குருநாதர் வேணும். அப்ப அந்த குருவை பத்தி பேசுறதுக்காக இங்க வருது. குருவோட டாபிக் ஆரம்பிக்குது. குரோர் யத்ர பரிவாதோ நிந்தாவாபி பிரவர்த்ததே கர்ணௌ தத்ர பிதாத்தவ்யௌ கந்தவ்யம் வா ததோன்யதஹ. விஷ்ணு புராணத்துல இருக்கிற ஸ்லோகம் சொல்லுது. குரோர் யத்ர பரிவாதோ, குருவை வந்து பாத்தீங்கன்னா எங்க வந்து பாத்தீங்கன்னா யாரு குருவை வந்து பாத்தீங்கன்னா அபவாதம் சொல்றாங்களோ அவர் சரியில்லைங்க, அவரெல்லாம் சரியில்லை, அவர் இந்த மாதிரி அந்த மாதிரி. இப்ப நீங்க வந்து யார்ட்டையா கேட்டீங்கன்னா திருவண்ணாமலையில 15-20 வருஷமா இதே வேலை தான் பண்ணிட்டு இருக்கேங்க, வேற வேலை இல்லை, பிசினஸ் எல்லாம் வேற இல்லை, நமக்கு வேறு எங்கும் கிளைகள் இல்லை, நமக்கு வந்து பிரான்ச் இல்லை, எதுவும் இல்லை. ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த விவேகத்தை நம்ம பேசுறோம் அப்படின்னா எப்பவுமே இந்த கலியுகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லது பண்றோம் அப்படின்னா நிறைய பேர் துவேஷம் உண்டா. என்னோட சம்பந்தமே இல்லாதவங்களுக்குலாம் என் மேல துவேஷம் இருக்கும். நீங்க யாரோ வரீங்க, ஜெயந்தி அம்மா வந்து ஒரு நாள் வந்தாங்க. ஜெயந்தி அம்மா வந்து பாத்தீங்கன்னா முதல் டைம் வராங்க. வந்து பாத்தீங்கன்னா அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க திருவண்ணாமலையில சுவாமி ரொம்ப ஃபேமஸா இருப்பார் போல இருக்கு அப்படின்னு. நேரா வந்து பாத்தீங்கன்னா யூடியூப்ல நம்ம கிளாஸை ஓபன் பண்ணி இந்த சுவாமியை பார்த்துருக்கீங்களான்னு ஆட்டோக்காரன்ட்ட கேட்டிருக்காரு. இந்த ஆட்டோக்காரங்க எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வருமானத்துக்காகவே காத்துட்டு இருக்கவங்க. நாங்களாம் போகும்போது எங்களை அப்படியே கொடூரமா பார்ப்பாங்க. என்னடா இவங்கெல்லாம் இப்படி சந்தோஷமா இருக்காங்களே. ஆமா, நம்ம சந்தோஷமா இருக்கோம், இன்னொருத்தருக்கு பிடிக்காது. இந்த ஆட்டோ டிரைவர்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்களால அவங்களுக்கு எந்த லாபமும் இல்லை, ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை. இந்த ஆட்டோ டிரைவர்லாம் தண்ணி அடிச்சுட்டு ராத்திரியெல்லாம் தண்ணி அடிச்சுட்டு ரொம்ப ரஃப் அண்ட் டஃபா இருக்கிற யார்ட்டையும் பிஹேவிங்கும் கொண்டு ஒரு 100 பேர்த்துல ஒரு 10 பேர் தருவாங்க. மீதி இருக்கிறவங்க எல்லாம் ஒரே டைப்ல தான் இருக்காங்க, எங்க போனாலும் அதே மாதிரி தான் இருக்காங்க. ஒரு எத்திக்ஸ்ன்றது பேசிக் எத்திக்ஸ் கூட அவங்கள்ட்ட இருக்காது, ஒரு நல்ல ஒழுக்கம் இருக்காது, எல்லாம் ரஃப் அண்ட் டஃப் தான். இப்பவும் நானும் பார்த்துட்டு நல்ல ஆட்களும் இருக்காங்க எல்லாத்தையும், ஆனா ரொம்ப கம்மியா இருக்காங்க. ஜெயந்தி அம்மா என்ன வந்தாங்க, நேரா வந்து ஆட்டோக்காரன்ட்ட போயிட்டு சாமி தெரியுமா அப்படின்னா இந்த ஆளா, இவங்களுக்கு ஒரே ரொம்ப அதிர்ச்சி ஆகி போச்சு. என்ன சுவாமி இவ்வளவு அவமரியாதையா பண்றானே பேசுறானே. ஆமா, அவனுக்கு எப்படி தெரியும் நான் வந்து அத்வைதம் பேசிக்கிட்டு இருக்கேன்? அவரா அதான் அந்த டீ கடையில் நிற்பாரு, நான் எதுக்கு டீ கடைக்கு போறேன்னு கூட அவனுக்கு தெரியாது. டெய்லி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15-20 பேருக்கு டீ வாங்கி கொடுக்கறதுக்காக நான் டீ கடைக்க போறது. அப்படியே குளூர்ல இன்னைக்கெல்லாம் ஒரு பாட்டி வந்து பாத்தீங்கன்னா அப்படியே நடுங்கிட்டு இருக்கு குளூர்ல. அதை போய் கையை பிடிச்சி அதுக்கு ஒரு டீயை வாங்கி கொடுத்து, என்ன வேணும் உனக்கு, சொட்டு வேணுமா, நாளைக்கு வாங்கிட்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வர்றது. அதுக்கு எங்களுக்கு என்னென்ன வேணுமா கொடுக்கறது, அது ஒரு மீட்டிங் பாயிண்ட். இந்த ஆட்டோ டிரைவர் என்ன பண்ணியிருக்கான், அந்த இடத்துல என்ன பார்ப்பேன். காலையில ஒரு வாட்டி நான் அங்கே போவேன், சாயந்தரம் ஒரு வாட்டி அங்கே போவேன். கோயிலுக்கு போகும்போது அந்த வேலை வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு ஸ்டாப்பிங் எனக்கு. அங்கே நின்று யார் யாருக்கு என்ன வேணுமோ கொடுத்துட்டு கோயிலுக்கு போகிறது. திரும்ப ஈவினிங் போகும்போதும் அந்த இடத்துல நின்று எல்லாத்துக்கும் டீ வேணும்னா டீ வாங்கி கொடுத்துட்டு திரும்ப போகிறது. அங்கே என்னென்ன மருந்து வேணுமா இல்லை வஸ்திரம் வேணுமா எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரிபியூஷன் பிளேஸ் எங்களுக்கு. இந்த ஆட்டோ டிரைவர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அங்கே பார்த்துருக்கான். பார்த்த மாத்திரத்துல அவன்கிட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க போய் கேட்டோன்னா அந்த ஆள் தானே, அந்த ஆள் வந்து பாத்தீங்கன்னா அந்த சாமி அங்க டீ கடையில போயிருப்பாரு, அங்க போய் பாருங்க. இவங்களுக்கு ஒரே இது, ஐயோ இன்னும் சாமி வந்து. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா யார்கிட்ட போய் நம்ம கேட்கிறோமோ அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தா தானே சொல்ல முடியும். பகவானை பத்தி வந்து பாத்தீங்கன்னா ராமர் எப்படிப்பட்டவர், ராமரா அவரு பொண்டாட்டியே காப்பாத்தாதவர், அவரு எங்க போய் நம்மளெல்லாம் காப்பாற்ற போறாருன்னு ஒருத்தன் சொல்லுவான் ஏத்திஸ்டா இருக்கிறவன். கிருஷ்ணர் எப்படி அப்படின்னு போய் யார்ட்டையாவது கேட்டீங்க அப்படின்னா, கிருஷ்ணர் அவரெல்லாம் ஒரு மனுஷனாங்க, பொம்பளைங்களோட வஸ்திரத்தை எல்லாம் கொண்டு போயிட்டாரு, ஸ்திரீ சின்ன வயசா இருக்கும் போதே இவ்வளவு ஸ்திரீ லோலனா இருந்திருக்காரு, அவரெல்லாம் போய் எப்படி ஈஸ்வரனா பாக்குறது. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா யார்கிட்டயோ போய் கேட்டோம் அப்படின்னா என்ன ஆகும், தப்பு தப்பா பேசுவாங்க. பிடிக்காதவங்க ஒருத்தரை பத்தி, கிருஷ்ணரை பத்தி பிடிக்காதவன் இருப்பான், ராமரை பத்தி பிடிக்காதவன் இருப்பான், ஈஸ்வரனை வந்து பாத்தீங்கன்னா நிந்தா பண்றவங்க இருப்பாங்க. அப்ப பெரியவங்க ஈஸ்வரனையே நிந்தா பண்றதுக்கு இந்த உலகத்துல 1000 பேர் இருக்காங்க அப்படின்னா, குருநாதர்களை வந்து பாத்தீங்கன்னா நம்ம தான் பாடம் படிக்கிறோம், நமக்கு தான் தெரியும் சுவாமிகிட்ட இருந்து எனக்கு பெனிஃபிட் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. சுவாமி வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயத்த சொல்றார், அவரோட லைஃப் நான் பக்கத்துல இருந்து பாக்குறேன், எனக்கு இது மாதிரி பாவம் இருக்கு, அவர் நல்ல டிசிப்ளினா இருக்கார், அவர் வந்து சர்வாத்ம பாவத்தை பாவிக்கிறவர். அதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பக்கத்துல இருந்து பாக்குறவங்களுக்கு தான் தெரியும், தூரத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரியாது. எதிரி பாவத்துல நிறைய பேர் இருப்பாங்க. அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா பகவானையே வந்து நிந்தா பண்றவங்க, குருநாதர்களை நிந்தா பண்றதுக்கா பஞ்சம் யோசிச்சு பாருங்க. உலகம் ஃபுல்லா குருநாதர்களை நிந்தா பண்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க.
இந்த விஷயத்தை சொல்றதுக்கே ஆள் இல்லைங்க. தேடி பார்த்தாலும் ஆத்ம விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சரியோ வக்தா அப்படின்னு மந்திரம் கட்டோபனிஷத் சொல்லுது. இந்த ஆத்ம விஷயத்தை பத்தி பேசுறதுக்கு சொல்றதுக்கு நிறைய பேர் தெரிஞ்சவங்க இருக்காங்க, டைம் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா டைம் எல்லாம் பணம். ஒவ்வொரு மணித்துளியும் வந்து பார்த்தீங்கன்னா பணம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயா நான் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டு எதுக்கு மணிக்கணக்கா எடுத்துக்கிட்டு என்ன லாபம் அப்படின்னு யோசிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கான். அப்ப அதனால வந்து பார்த்தீங்கன்னா சமயத்தை கொடுக்கறது யாருக்கும் சமயம் இல்லை, பணம். சமயம் எல்லாம் பணம். அப்ப அதனால வந்து பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா வக்திருத்துவம் இருந்து சொல்லக்கூடிய சாமர்த்தியம் இருந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு சொல்றாரு அப்படின்னா அது ஆச்சரியம். அது ஆத்மாவை பத்தி பேசுறதுக்கு இல்லை, பரிகார பூஜையை பத்தி பேசுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அந்த பரிகார பூஜையை சொல்றதுக்கும் உங்கள்கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா பணத்தை வாங்கிட்டு தான் சொல்லுவாங்க எல்லாரும். அப்ப ஆத்மாவை பத்தி பேசுறது ரொம்ப ஆச்சரியோ பக்தா குசலோசிய லப்தான்னு சொல்லியிருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியரோட வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல நிந்தனை பண்றவங்க நிறைய இருப்பாங்க, எதிரி பாவத்துல இருப்பாங்க. முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து பாத்தீங்கன்னா ஆதி காலத்துல இருந்தே ஒரு யாராவது நல்ல காரியத்தை பண்றாங்க அப்படின்னா அரக்கர்கள் வந்து அசுரர்கள் என்ன பண்ணுவாங்க, டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த காலத்திலையும் இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா பகவத்கீதை படிக்கிறீங்க, இல்ல விஷ்ணு சஹஸ்ரநாமம் படிக்கிறீங்க, ஒரே போக்கஸ்டா மைண்ட் வந்து டெய்லி சுவாத்தியாயம் போயிட்டு இருக்கு அப்படின்னா தேவர்கள் என்ன பண்ணுவாங்க, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தேவர்களுக்கு என்ன டிஸ்டர்ப் ஆகும். என்னடா இவன் அத்வைத்தத்தை படிச்சுக்கிட்டு இருக்கான், நம்மளை தாண்டி போயிடுவானோ இவன் அப்படின்னு உங்க மேலெல்லாம் எல்லாத்துக்கும் தேவர்களுக்கெல்லாம் டிக் மார்க் போட்டு வச்சிருப்பான். இவனை எப்படியாவது கவுக்கணும், என்ன பண்ணலாம். அவன் ஒண்ணுத்துல தொடர்ந்து பண்றானா, அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கானா, பாடம் போயிட்டு இருக்கானா, எப்படி போறது. 2 பேர் அனுப்பி வச்சு பார்த்தீங்கன்னா குருநாதரை பத்தி வந்து பார்த்தீங்கன்னா தப்பா பேசு, அவனுடைய ஃபோக்கஸ் அவனுடைய சிரத்தை வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டர்ப் ஆகட்டும், அவன் போயிட்டோம். இதுக்காக தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த குருநாதர்களை பத்தி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல ஒரு குருநாதரை பத்தி எங்கேயாவது அபவாதங்கள் சம்பவிக்கும். அதை இங்க சொல்றார், குரோர் எத்திர பரிவாதோ. குரு எந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பரிவாதம்ன்றதுக்கு அர்த்தம் கெட்ட வார்த்தையில அவங்கள குருவை பேசுறாங்களோ, நிந்தா பண்றாங்களோ, அபமானம் பண்றாங்களோ, வாப்பி பிரவர்த்ததே, ஒரு நிந்தனை எங்க பேசப்படுகிறதோ பிரவர்த்ததே, எந்த இடத்துல வந்து பரிவாதோவா பிரவர்த்ததே, எங்க அபமானம் பண்றாங்களோ, எந்த இடத்துல அவங்கள நிந்தனை பண்றாங்களோ என்னுடைய குருவை என்ன பண்ணணும்னு கேட்டா கர்ணவ் தத்ர பிதாதவ்யவ். இந்த காதுகளை வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ சாமின்னு 2 காதுகளையும் மூடிக்கணும். குருவை பத்தி பேசும்போது காதை மூடிக்கணும். எதுக்காக? குருக்கு ஏதாவது நடக்க போதா? குருக்கு ஒண்ணு நடக்காது. உங்க ஸ்ரத்த என்ன ஆயிடும், காது கொடுத்து கேட்டீங்கன்னா உங்க ஸ்ரத்த போயிடும். ஸ்ரத்த போச்சு அப்படின்னா மனசு போக்கஸ் ஆகாது. ஸ்ரத்தாவான் லபத்தே ஞானம். ஸ்ரத்தை இல்லாதவனுக்கு ஞானம் உண்டாகாது, தத்பரத்துவம் உண்டாகாது, இந்திரியங்கள் வந்து போக்கஸ் ஆகாது, கண்ட்ரோலுக்கு வராது, ஞானம் கிடைக்காது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா வெளியில எங்கேயாவது நம்மளை பத்தி குருவை பத்தி பேசுறாங்க, காதை மூடிக்கொள்ள வேண்டும். ஒண்ணு, போக முடியல, வெளியில போக முடியல, அப்ப காதை மூடிக்குங்க. ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா உங்களால அங்கிருந்து மூவ் ஆக முடியும் அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா கந்தவ்யம் ச ததோ அந்யதஹ, அங்கிருந்து வேற இடத்துக்கு எங்கேயாவது போயிடணும். யாராவது வந்து பாத்தீங்கன்னா குருநாதரை பத்தி தப்பா பேசுறாங்க அப்படின்னா அங்கிருந்து அந்த இடத்துல இருந்து ரிமூவ் ஆயிடணும். இல்லை அப்படின்னா 2 காதையும் பொத்திக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டா நம்மளுடைய ஞானம் ஸ்ரத்தைய முன்னிட்டு தான் உண்டாகும். ஸ்ரத்தைய நாசம் பண்றதுக்கு ஊர்ல அவ்வளோ பேர் திரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோ பேர் ஸ்ரத்தைய உண்டாக்குறதுக்கு இல்லை, ஸ்ரத்தைய நாசம் பண்றதுக்கு கேர்ஃபுல்லா இருக்கணும். நான் வித்யா பிரசாத் அடிக்கடி சொல்லுவேன், வித்யா பிரசாத் இங்கே தானே இருக்காரு, நான் சொல்லுவேன் ஜி எங்கேயும் போய் பரமஹம்சானந்தாட்ட பாடம் படிக்கிறேன்னு வெளில போய் சொல்றாதீங்க, வேதாந்தம் படிக்கிறேன்னு சொல்றாதீங்க. வேதாந்தம் படிக்கிறேன்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, வேதாந்தன்றது கெட்ட வார்த்தை. இப்பெல்லாம் வேதாந்தம் படிக்கிற போறீங்களா, ரமணாசிரமம் பக்கத்துல நீங்க போனீங்கன்னாவே ரமணாசிரமத்துல யாராவது ஒரு அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கவங்க, தியானம் பண்றவங்க எல்லாம் இருப்பாங்க. அப்படி போகும்போதே என்ன பண்ணுவாங்க, எதுக்கு வேதாந்தம்லாம் எதுக்கு பண்ணிக்கிட்டு, கண்ண மூடி உட்கார்ந்தா போதும் இல்லை, நான் யார்னு விசாரம் பண்ணா போதுமே, கண்ண மூடி உட்கார்ந்து. எதுக்கு வந்து சாஸ்திரம் படிக்கணும், கீதை எதுக்கு படிக்கணும், உபனிஷத்து எதுக்கு படிக்கணும், விஷ்ணு சஹஸ்ரநாமம் எதுக்கு படிக்கணும் அப்படின்னு கேட்பாங்க. அப்ப என்ன ஆகும் நமக்கு, ஆமா இல்ல எதுக்கு டெய்லி பாடம் படிக்கணும், கண்ண மூடி போய் உட்கார்ந்தா போதும்ல, ஈஸியா இருக்கும்ல அப்படின்னு நமக்கு சாஸ்திரத்து மேல இருக்கிற ஸ்ரத்தை என்ன ஆயிடும், போயிடும்.
அதனால நான் உங்களுக்கு சொல்லி வச்சிருக்க வித்யா பிரசாத் கட்சி திருவண்ணாமலையில இருக்கிற வரைக்கும் மாமாட்டியும் சொல்லி வச்சிருக்கேன், கேள்வாட்டு மாமா வெளியில போய் வேதாந்தம் படிக்கிறேன்னு எங்கேயும் சொல்லிடாதீங்க. ஒண்ணு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா பரமஹம்சானந்தாட்ட வேதாந்தம் படிக்கிறேன்னு சொல்லவே சொல்லாதீங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவரதான் எனக்கு தெரியுமே அப்படின்ட்டு அவன் எதையாவது சொல்லுவான். அவனுக்கு ஒரு கல்பனை இருக்கும், மடாதிபதி மாதிரி இருந்தோம் அப்படின்னா அது மாதிரி இருக்கும். எனக்கு ஒரு மடம் இல்லை, ஆசிரமம் இல்லை, எந்த ஒரு பந்தாவும் இல்லை, நான் பாட்டுக்கு சகஜமா போயிட்டு சகஜமா வந்துகிட்டு இருக்கேன். அப்போ வந்து அவர்கிட்டயா அவரு எப்படி பாடம் எடுப்பாரு, அவருக்கு என்ன தெரியும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்க சிரத்தையை என்ன பண்ணி விட்டுருவான், நாசம் பண்ணிடுவான். அதனால எங்கேயுமே சொல்லாதீங்கன்னு சொல்லியிருக்கேன் நான். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க இருக்க முக்கியமானது என்னன்னு கேட்டீங்கன்னா கெடுத்துருவாங்க, ஸ்ரத்தையை கெடுத்துருவாங்க. இந்த மெயின் ஸ்ரத்த கெட்டு போச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஞானம் கிடைக்காம போயிடும், நம்ம தான் லாஸ் ஆகும். அவன் என்ன பண்ணுவான், ஸ்ரத்தையை நாசம் பண்ணிட்டு அவன் போயிடுவான். அவனுக்கு ஒன்றும் தேவையில்லை, அவன் போயிடுவான். நமக்கு தான் நடுவழியில நட்டாற்றுல நின்று போன மாதிரி ஆயிடும். அப்ப குருட்ட வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரத்தை இருக்கிற குருட்ட வந்து பாத்தீங்கன்னா அவரை பத்தி எங்கேயாவது தப்பா பேசுறாங்க காதை முடிக்குங்க, இல்லைன்னா அங்கிருந்து போயிடுங்க. அது மட்டும் இல்ல, தஸ்மாத் பிரம்மைவ ஆச்சாரிய ஸ்வரூபேன அவதிஷ்டதே இதி ஸ்மிருதேஹே. அடுத்த வார்த்தை ரொம்ப முக்கியம். நான் சொல்லியிருக்கேன் என்னன்னு கேட்டீங்கன்னா, தஸ்மாத் ஆகையினால் பிரம்மயேவ பிரம்மம் தான் ஆச்சாரிய ரூபேன, குருர் பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. குருதான் வந்து பாத்தீங்கன்னா சாட்சாத் பிரம்மஸ்வரூபம். அவர்தான் பிரம்மா, அவர்தான் விஷ்ணு, அவர்தான் மகேஸ்வரன், அவர்தான் சாட்சாத் பிரம்மஸ்வரூபம். அந்த பிரம்மம் தான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு குருநாதரா வாச்சிருக்கு, ஆச்சாரியரா வந்திருக்கு, ஆச்சாரிய ரூபத்துல வந்து அனுகிரகம் பண்ணுது. என்னுடைய கர்மம், புண்ணியங்களோட கர்மம் ஒன்னு சேர்ந்து பகவான் வந்து ஆச்சாரிய ரூபத்துல வந்து அனுகிரகம் பண்றார், என்னோட அஜ்ஞானத்தை நீக்கிறார். அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரிய சுரூபோன பிரம்மையேவ அவதிஷ்டதே, ஆச்சாரியரோட ஃபார்ம்ல பிரம்மம் தான் இருக்கின்றது. அப்படி யோசிக்கணும், அதான் உண்மை. நம்ம ஏற்கனவே வந்து யோக சூத்திரம் பார்த்திருக்கோமா? யோக சூத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கு, காலேன அனவச்சேதாத் ச பூர்வேஷாமபி குருஹு, காலேன அனவச்சேதாத் ச பூர்வேஷாமபி குருஹு, ச பூர்வேஷாமபி 26 1:26 யோக சூத்திரத்துல 1:26 போட்டீங்க நல்லா இருக்கும். ச பூர்வேஷாமபி குருஹு காலேன அனவச்சேதாத். குருன்னு எடுத்துக்கிட்டாவே வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் தாங்க குரு, ஈஸ்வரன் தான் குரு. குரு வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் தான். அவர் எப்படி இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்தந்த குருமார்கள் ஒரே ஈஸ்வரன் தான். ஆதி குருவா இருக்கிற தட்சிணாமூர்த்தி தான் சதாசிவ சமாரம்பம் சங்கராச்சாரிய மத்தியமம் சொல்றோம்ல. அப்போ ஆதி காலத்திலிருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரே குருநாதர் தான். அவர் வந்து பாத்தீங்கன்னா காலேன அனவச்சேதாத், அவர் வந்து பாத்தீங்கன்னா காலத்தால வந்து பாத்தீங்கன்னா லிமிட் பண்ணப்படாதவர். ஆதி குரு தட்சிணாமூர்த்தின்னு நினைக்காதீங்க, அந்த தட்சிணாமூர்த்தி இப்பவும் வந்து பாத்தீங்கன்னா இருந்துகிட்டு இருக்கார். குரு தத்துவம், அந்த குரு தத்துவம் வந்து பாத்தீங்கன்னா காலத்தினால பகுக்கப்படாதது, லிமிட் பண்ணப்படாதது. அது மட்டும் இல்ல, காலேன அனவச்சேதாத் மட்டும் இல்ல, ச பூர்வேஷாமபி குருகு, குருமார்களுக்கெல்லாம் குருநாதர் அந்த பரமேஸ்வரன். அவர்தான் இப்பவும் குருவா இருக்கார். எங்கெல்லாம் பாடம் நடக்குதோ அங்கெல்லாம் அந்த உபாதி, இப்ப இந்த பரமஹம்சானந்தான்றது உபாதி, இந்த உபாதிக்குள்ளார இருந்துகிட்டு பாடம் எடுக்கிறவர் யாருன்னா சாட்சாத் தட்சிணாமூர்த்தி தான், ஸ்ரீமன் நாராயணன் தான் பாடம் எடுக்கிறார் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா குருநாதர் வந்து பாத்தீங்கன்னா பரமேஸ்வரனுக்கு வந்து பாத்தீங்கன்னா கால பேதம் இல்லை, எல்லாத்திலையும் அவர்தான் குரு தத்துவமா இருந்து பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கார். அப்ப இந்த ஸ்ரத்த பக்தி வரணும். ஆமா, அது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஸ்ரத்த வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன ஆகணும், வரணும். நமக்கு வந்து ஈஸ்வரன் தான் குருவா வந்திருக்காருன்னு நம்ம நம்பணும். நம்புறது வந்து பாத்தீங்கன்னா உண்மை, சத்தியம். ஆயிடுச்சா? இதனால வந்து சொல்லியிருக்க, தஸ்மாத் பிரம்மயேவ, பிரம்மம் தான் ஆச்சாரிய சொரூபேன அவதிஷ்டதே, பிரம்மம் தான் ஆச்சாரியரோட சொரூபமா வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து இப்ப எனக்கு பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கு. இது ஸ்மிருதேகே, இந்த விதமா ஸ்மிருதி சொல்லுது. இதுக்கப்புறம் ஆச்சாரியர் அடுத்த ஸ்லோகம் சொல்றார். வரம் ஹுதவஹஜ்வாலா புஞ்சஸ்யாந்தர் வியவஸ்திதிஹி ந சௌரி சிந்தா விமுக ஜனசம்வாச வைஷசம். ஒரு ஸ்லோகம் சொல்றார், என்னன்னு கேட்டீங்கன்னா, வரம் ஹுதவஹ ஜ்வாலா புஞ்சஸ்ய அந்தர் வியவஸ்திதிஹி.
நல்லா வந்து பாத்தீங்கன்னா ஹுதவக ஜுவாலா புஞ்சசியனா நல்லா கொழுந்து விட்டு எரிகின்ற அக்னி, நல்ல அக்னி வந்து பாத்தீங்கன்னா எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. வீட்டுல மாட்டிக்கிட்டோம், வீடு பத்திக்கிச்சுன்னு வச்சுங்களேன், வீடு பத்திக்கிச்சு, ஃபுல்லா வெளியில போக முடியல, வீடு வந்து அக்னினால நல்லா கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, உள்ள வந்து தகிக்குது. அது மாதிரி நல்ல அக்னியை சுத்தி அக்னி இருக்கிற இடத்துல இருக்கிறது கூட வந்து பாத்தீங்கன்னா வரம். வரம் அப்படின்னா முதல் வார்த்தை வரத்தை எடுத்துக்கணும். வரம்னா மிகவும் பெஸ்ட், சிறந்ததுன்னு அர்த்தம். நல்லா எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற அக்னிக்கு நடுவுல வந்து பாத்தீங்கன்னா நான் இருக்கிறேன்னு வச்சுங்க, அது வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட்பா, அது சூப்பர்பா அது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா ந ஷௌரி சிந்தா விமுக்க ஜன, யாரு வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனோட சிந்தனை இல்லாம, ஈஸ்வரனோட சிந்தனை இல்லாம எவன் இருக்கானோ அந்த மனுஷங்க மத்தியில இருக்கிறதுன்னு ஒண்ணு இருக்கு பாருங்க. ஈஸ்வர சிந்தனையே இல்லாத மனுஷங்களுக்கு மத்தியில மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா, ஷௌரி சிந்தா விமுக்க, பகவானோட ஹரியோட சிந்தனை இல்லாத ஜனங்களோட சம்பாச வைசசம். வைசசம்ன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா கர்ண கொடூரங்க, ரொம்ப கோரங்க. அது மாதிரி மனுஷங்க மத்தியில வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வர சிந்தனை இல்லாம, ஹரியோட சிந்தனை இல்லாம, பக்தி இல்லாம ஒரு ஜனங்கள் சுத்தி இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நடுவுல போய் நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா, இப்பெல்லாம் அது நடந்துட்டு இருக்கு. நம்ம சதானந்தஜி அடிக்கடி சொல்லுவாரு, அவருக்கு சாமி எல்லாம் ட்ரௌசரை போட்டுக்கிட்டு பில்லியார்ட்ஸ் விளையாண்டுட்டு இருக்காங்க சாமி, டென்னிஸ் விளையாட போறாங்க, யாரும் வந்து என்னாச்சு அப்படின்னு கேட்டா, உங்க ஏரியால எல்லாம் நிறைய இடத்துல இப்போ வந்து அப்பார்ட்மெண்ட்ல இருக்க நிறைய வயோதிக இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா ஓல்டேஜ் ஹோம்ல எல்லாம் என்னாச்சு, எல்லாம் மாடர்ன் பீப்புள் ஆயிட்டாங்க. ஹரிபஜனம் பண்றதெல்லாம் நின்று போச்சு. என்னன்னு கேட்டீங்கன்னா வாக்கிங் போறது, ஹாஸ்ய யோகம், உட்கார்ந்துட்டு ஆஹாஹாஹான்னு சிரிக்கிறது. டே என்னங்கடா இது, பைத்தியக்காரத்த பைத்தியமா நீங்கெல்லாம், ஹாஸ்ய யோகமா பார்க்கல காலையில உட்கார்ந்துக்கிட்டு அந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா பகவானை வந்து பாத்தீங்கன்னா சிந்தனை பண்ண மனசு எவ்வளவு சந்தோஷமாயிடும். வெளியில சிரிக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷமாவாகும். ஹாஸ்ய யோகம், தனியா உட்கார்ந்துட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கிறது, எல்லாம் கூட்டம் கூட்டமா உட்கார்ந்துக்கிட்டு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்து பேட்மிண்டன், வயசுல 65 வயசுல பேட்மிண்டன் விளையாடுறது, ஜாக்கிங் போறது, பூனூல் அவுத்து மேல மாட்டிட்டு ஹேங்கர்ல மாட்டிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரௌசரை மாட்டிக்கிட்டு எதையாவது நாய்க்குட்டியை கூட்டிகிட்டு வெளியில போறது. என்ன பண்றதுன்னு தெரியல, வயசான காலத்துல யாருக்கு என்ன பண்றதுன்னு தெரிய மாட்டேங்குது. புண்ணியம் சம்பாதிக்காம பாப்பத்தை சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கிறது. மோட்சமா கிடைக்கும் போது அடுத்து நாய்க்குட்டியா பிறந்துருவோம், நம்மளை எவனாவது கூட்டிட்டு போவாங்க சங்கிலியை போட்டு, தெரிய மாட்டேங்குது நமக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த ஈஸ்வரனை பத்தின சிந்தனையே இல்லாத எதையாவது பேசிக்கிட்டு இருக்கிறது, வெஸ்டர்ன் கல்ச்சரை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறது பெருசா இங்கிலீஷ்ல, இதெல்லாம் பைத்தியகாரத்தனம், சம்ஸ்கிருதமா, இதெல்லாம் பித்துக்குழித்தனமா இருக்கின்றது. நீங்க எங்கதான் ஈஸ்வரனை பத்தி பேசுனீங்கன்னா பித்துக்குழித்தனம். இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சயின்டிஸ்ட், எல்லாம் பெரிய இது கிரையோஜெனிக் இங்கிலீஷ் இன்ஜினை பத்தி பேசலாம், என்ன பிரயோஜனம்? நானோ டெக்னாலஜி பத்தி மோட்சமா கிடைக்க போகுது. ஏஐ பத்தி படிச்சு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஏஐ பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு ஏதாவது மோட்சம் கிடைக்கணும் எங்கேயா பிரமாணம் இருக்கா? ஒண்ணும் இல்லை. இதை பத்தி பேசுறது என்ன பண்றது, மோட்சத்துக்கு என்னன்னு தெரியாம இந்த ஜனங்கள் வந்து பாத்தீங்கன்னா எதையோ பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஜனங்கள் மத்தியில வாசம் பண்றதற்கே அது ரொம்ப கொடூரமானதுங்க, கோரமானது, ரொம்ப கோரமானது. வைசசம்னு சொல்லியாச்சு. ஆச்சாரியா சொல்றாரு, இது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து அச்சோபதிகம்னு ஒண்ணு இருக்கு, அருமையான பதிகம் இருக்கு. முக்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனை, பக்தி நெறி அறிவித்து பலவினைகள் பாரும் வண்ணம், சித்தமெனம் அறிவித்து சிவமாக்கி எனையாண்ட அத்தனென கருளியவார் யார் பெறுவார் அச்சோ, யார் பெறுவார் அச்சோ. சிதம்பரம் நடராஜரை பத்தி ஒரு அருமையான பாட்டு இருக்கு. இந்த முக்தி நெறி அறியாத மூர்க்கரோடு, ஐயோ சாமி, இந்த ஏன்னா எங்க போனாலும் இப்ப நான் அவஸ்தைப்படுறேன். இப்போ எங்கேயாவது போனா பகவானை பத்தி பேச முடியல, கனெக்ட் ஆக மாட்டேங்குது, கனெக்டாக பண்ண முடியல. ஈஸ்வரனா என்னன்னே தெரியல, எல்லாம் வியாபாரத்திலேயே போயிட்டு இருக்கு, பணத்திலையும் லோக்கத்திலையுமே போயிட்டு இருக்கு. நம்ம எங்கேயும் போய் ஆத்மா பரமாத்மா ஈஸ்வரன்ற நாமத்தையோ இதையோ பேச முடிய மாட்டேங்குது. ஐயோ மாட்டிக்கிட்டு சில சமயம் இருக்கும், தப்பான இடத்தவே மாட்டிப்போம். நம்மளை சுத்தி வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஆட்கள் இருப்பாங்க, என்னடா இது இங்க வந்து நம்ம மாட்டிக்கிட்டோமே, பகவானே என்னை காப்பாத்து, இங்க இருந்து எங்கேயாவது கொண்டுட்டு போயிரு அப்படின்னு இருக்கும். அப்ப அதுதான் இந்த ஸ்லோகத்தை சொல்லுதரன்னு கேட்டீங்கன்னா, நல்லா கொழுந்து விட்டு எரியிற அக்னிக்கு நடுவுல வேணா இருந்துடலாம், அது பெஸ்ட் வரும். அது இந்த ஜனங்கள் வந்து பாத்தீங்கன்னா மூர்க்க ஜனங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வர சிந்தனை இல்லாம இந்த மூர்க்க ஜனங்கள் இருக்காங்களே, உலகத்தை பத்தியே பேசி
இதுலயே புத்தி போயிடுது பாத்தீங்களா. இவங்க மத்தியில வந்து பாத்தீங்க அப்படின்னா மாட்டிக்கிட்டு இருக்கிறதே அது ரொம்ப ரொம்ப கொடூரம் சாமி, ரொம்ப கோரம் சாமி அப்படின்னு ஆச்சாரியார் இந்த இடத்துல சொல்றாரு. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, நமக்கு எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த அனுபவங்கள்லாம் முன்னாடி காலத்துல இருந்து நடந்திருக்கு. ஒருத்தருக்கு 2 பேருக்கு இல்லை, எல்லாத்துக்கும் இந்த நடந்தது. அதுக்கப்புறம் முக்கியமானது ஒண்ணு வருது, ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா வருது, ஸ்வேதாஸ்வத உபனிஷத்துல வருது. அது நம்ம நாளைக்கு பார்க்கலாம், டைம் ஆயிடுச்சு. நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா குருவை பத்தின விஷயம் வருது. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். ஓம் காயேன வாச்சா மனசேந்திரியைர்வா புத்யாத்மனா வா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத். இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வராணனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வராணனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வராணனே. ஸ்ரீராம நாம வராணன ஓம் நம இதி. ஓம் ஸ்ரீராம ராம 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 ராம. நாராயண நாராயண நாராயண. பார்க்கலாம் ஜி. ஹரி ஓம். ஹரி ஓம்.